ரெக்கார்ட் போட்டேன், லைவ் போட்டு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சீக்கிரம் அண்ணா வணக்கம். நான் ஜெயராம் அண்ணா. தம்பி இங்க வா, சீக்கிரம் வா, இங்க வா. இந்த இப்போ ஒரு நம்பர் வந்திருக்கு, அந்த நம்பருக்கு சேவ் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு அந்த லிங்க் அனுப்பிவிடு. அனைவருக்கும் மேடம். சரி சரி மேடம். சும்மா லிங்க் போடு, நான் பார்த்தேன். அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கத்தை மகிழ்வோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழியல் துறையும், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையும், தமிழக அரசின் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், உருமு தனலட்சுமி கல்லூரி தமிழ் துறையும் மற்றும் தேசிய சமூக சேவா ஆன்மீக விழிப்புணர்வு மையமும் இணைந்து நடத்தும் விவேகானந்தரின் அற்புதமான இந்த ஜெயந்தி விழாவை இன்று மிக சிறந்த முறையில் இன்று உலக நாடு முழுக்க மிக சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான ஒரு வேளையில் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இணைந்து இந்த மாபெரும் இந்த மனிதருக்கு, ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சியையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இன்று எல்லோருடைய மனதிலும் நீங்கால் இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு மனிதருடைய இந்த ஜெயந்தி விழாவை உளப்பூர்வமாக எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே இன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழியல் துறையும், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையும், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரி தமிழ் துறையும், அதே போல மதுரையில் மிக சிறப்பாக இயங்கி வருகின்ற சமூக நிறுவனமாக இன்று பல்வேறு பணிகளை, ஆக்கப்பூர்வமான பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த நல்ல நிறுவனங்கள் எல்லாம் இணைந்து இந்த நல்ல நிகழ்வை இன்று ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்தி வருகின்ற எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டு வருகின்ற எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு மேலும் சிறப்பாக உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற எங்கள் பல்கலைக்கழகத்துடைய மதிப்புமிகு பதிவாளர் அம்மா அவர்களையும், ஆட்சிக்குழு உறுப்பினர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், அலுவலக பணியாளர்களையும், எங்கள் தமிழர் புலத்தை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். இப்படி பல்வேறு நிலைகளில்
இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு மேலும் துணையாக இருந்து இந்த நிகழ்வை நம்மோடு இணைத்து நடத்துவதற்கு அனுமதி கோரிய போது எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் இந்த நிகழ்வை இணைந்து நடத்துவதற்கு பெருமையோடு அனுமதி வழங்கி ஊக்கப்படுத்தி வந்த தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனருமாகிய பெருமைமிகு பேராசிரியர் முனைவர் கோ விஜயராகவன் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் திருச்சியில் உள்ள மிகவும் பழமையான ஒரு கல்லூரியாக எல்லோருக்கும் கல்வியறிவை ஊட்டக்கூடிய அறியாமை இருளை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்வி நிறுவனமாக திருச்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் என்றாலும் எல்லோராலும் போற்றி பாராட்டக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக மிகச்சிறந்த ஒரு துறைகளை உள்ளடக்கி பல்வேறு அறிஞர் பெருமக்களை உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரி என்னுடைய தமிழ் துறையோடு இணைந்து நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கோரிய போது எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு இதற்கு அனுமதி அளித்து இந்த நிகழ்வை மட்டுமல்லாது பல்வேறு நிகழ்வுகளை இணைந்து நடத்துவதற்கும் அது மட்டுமல்லாது நான் பழகிய காலம் தொட்டு என்னுடைய வளர்ச்சி பாதைக்கும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்தி வருகின்ற திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியினுடைய முதல்வரும் தமிழ்துறை பேராசிரியருமாக வீற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் பேராசிரியர் முனைவர் ER ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு அன்போடு அணுகிய பொழுது துறையினுடைய தமிழ் துறையினுடைய தலைவராக வீற்றிருக்கின்ற பெருமை மிகு பேராசிரியர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரியார் மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாளராக உலக நாடு முழுக்க வளவந்து கொண்டிருந்தாலும் கூடும் இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் அன்போடு அணுகிய பொழுது மனம் வந்து கண்டிப்பாக இதை இணைந்து நடத்தலாம் சார் என்று பெருமையோடு சொல்லி துறையை மிகச்சிறந்த முறையில் வளர்த்து வருகின்ற உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராக வீற்றிருக்கின்ற பெருமைக்குரிய பேராசிரியர் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சகோதரியார் முனைவர் விஜயசுந்தரி அம்மா அவர்களும் இந்த நல்ல நிகழ்வை இணைந்து நடத்துவதற்கு மட்டுமல்லாமல் நீங்கள் தான் சிறப்புரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னவுடன் எந்தவித ஒரு மறுப்புமே இல்லாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய பேராசிரியர்களோடும் மாணவ செல்வங்களோடும் இணைந்து இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல தமிழ் துறையை சார்ந்த பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், ஏனைய அந்த மாணவ செல்வங்களையும் வரவேற்று மகிழ்வதோடு இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக இணைந்து நடத்துவதற்கு நாங்கள் மனவுவந்து அணுகிய பொழுது இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்த எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முதுநிலை கண்காணிப்பாளரும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் மதுரையில் மிக சிறப்பாக இயங்கி வருகின்ற சமூக சேவா ஆன்மீக விழிப்புணர்வு மையத்தினுடைய ஒரு பொருளாளராக இருந்து இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் நிகழ்த்தி வருகின்றோம். சென்ற முறையும் அதற்கு முந்தைய முறையும் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என்ற ஒரு தேசிய அளவில் அந்த அற்புதமான இந்த நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் நடத்தினோம். இந்த நல்ல நிகழ்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த ஆண்டும் இந்த நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் எல்லோரும் இணைந்து நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்புக்குரிய ஐயா எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய முதுநிலை கண்காணிப்பாளர் காப்போ சண்முக ஐயா அவர்களையும் அந்த அமைப்பை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இந்த நல்ல நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பெருமை மிகு பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வறிஞர்கள், ஆய்வு மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தமிழ்துறையைச் சேர்ந்த மாணவர்கள், உருமு தனலட்சுமி கல்லூரியைச் சேர்ந்த தமிழ்துறை மாணவர்கள், அதே போல இந்த இங்கு பயின்ற மாணவர்களாக இருந்தாலும் இன்று பல்வேறு நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய
எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பயின்றிருந்தாலும் இன்று தருமபுரி மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வருகின்ற பேராசிரியர் முருகவேல் அவர்கள், அதே போல இந்த நல்ல நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் போட்டுதற்குரிய உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய மாணவர்கள் அன்புக்குரிய ஸ்ரீ அபிநயா அவர்கள், அதே போல இந்த நல்ல நிகழ்வில் மிகச்சிறந்ததொரு கல்வி பணியை, சமூக பணியை செய்து வருகின்ற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர், சிவகங்கை மற்றும் மதுரை மண்ணில் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை மவுண்ட் லிட்ரா ஜி என்ற ஒரு அற்புதமான ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி அதனுடைய தாளாளராக வீட்டிலிருந்து வருகின்ற பெருமைமிகு அதனுடைய தாளாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களையும், மற்றும் இந்த நல்ல நிகழ்வில் மேலும் சிறப்பாக இணைந்து மிகச்சிறந்த ஒரு கல்வி பணியாற்றி வர இருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் கீர்த்திகா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற ஸ்ரீ சாய்பாபா அவர்களையும் மற்றும் உஷா அவர்களையும், எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய அற்புதமான நிகழ்வில் நாம் எப்போதும் ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது பொதுவாக கல்வி நிறுவனங்களில் ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும் அறிஞர் பெருமக்களும் கலந்து கொள்வது ஒரு வழக்கமாக இருக்கும், இது தொடர்பணியாக இருக்கும். ஆனால் இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் இன்று நம்மளுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் பெருமக்களாக நமது தமிழருடைய பண்பாட்டையும் அடையாளத்தையும் பேணி பாதுகாத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர்களாக வீட்டிருக்கின்ற தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த இணைப்பில் பலர் இணைந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர் கலைஞர் வசீகரன் அவர்கள், அன்புக்குரிய ஐயா தமிழர் தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய கலைஞர் செந்தில் ஏழுமலை ஐயா அவர்கள், அதே போல மற்றும் தெருக்கூத்து கலைஞர் அன்புக்குரிய செல்வம் ஐயா அவர்கள் மற்றும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதில் இணைந்திருக்கின்றார்கள். இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற சிவகுமார் ஐயா அவர்கள், இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற பழனிசாமி ஐயா அவர்கள் மற்றும் ஏனைய அந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்வதோடு இந்த இணைப்பில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கலைஞர் ஜெயராமன் ஐயா அவர்கள் மற்றும் இப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் இணைந்து இந்த அற்புதமான இந்த விவேகானந்தருடைய இந்த ஜெயந்தி விழாவை எல்லோரும் நாம் கொண்டாடி கொண்டிருப்பது உண்மையிலேயே மெத்த ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு பொன்னான ஒரு தருணமாகவும் இந்த நேரத்தை நான் எண்ணி மகிழ்கின்றேன். இந்த அற்புதமான நிகழ்வில் இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற பெருமைக்குரிய அனைத்து அந்த நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று இன்றைய இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக இன்றைய ஒரு சிறப்பு விருந்தினராக நீங்கள் கலந்து கொண்டும் உரையாற்ற வேண்டும், நமது துறையும் இணைந்து இதை நடத்தும் என்று சொன்னவுடன் பெரும் மகிழ்வோடு இந்த இணைப்பில் இணைந்தது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய கல்லூரி முதல்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி அவருடைய நல்ல ஒரு அனுமதியின் பேரில் பெருமைக்குரிய பேராசிரியர் உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய தலைவர், மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர், மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாளர், மிகச்சிறந்த ஒரு திறனாய்வாளர் என்ற பன்முக திறன் கொண்ட பேராசிரியர் விஜயசுந்தரி அம்மா அவர்கள் இன்றைய இந்த நல்ல நிகழ்வில் விவேகானந்தரும் இளைஞரும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பொன்மையில் இன்று சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவருடைய அந்த அற்புதமான அந்த சிறப்புரைக்கு நாம் வழிவிட்டு இந்த அற்புதமான இந்த நல்ல உரையை நிகழ்த்துவதற்காக பெருமைக்குரிய சகோதரியர் அவர்கள் இன்றைய இணைப்பில் இணைந்து நம்மோடு சரியாக 4 மணிக்கு இணைந்தார்கள். 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று சொன்னேன். இணைய வாயிலாக பல்வேறு விதமான சூழல்கள் இருப்பதால் இந்த நல்ல நிகழ்வை சிறப்பித்து தர வேண்டும் என்று சொன்னவுடன் மனவுவந்து அன்போடு இங்கு இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஏனால் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பேராசிரியர். உலக நாடு அளவில் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாக இருக்கட்டும், ராமாயண மகாபாரத சொற்பொழிவாக இருக்கட்டும், அதே போல தொடர்ந்து ராமாயணத்தை தொடர் சொற்பொழிவாக 1 மாதம் நடத்த வேண்டுமா தொடர்ந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றலும் சிறப்பு மிக்கவர். உலக நாடு முழுக்க பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து ஆன்மீக சொற்பொழிவுகளையும் ஆய்வரங்களையும் நடத்தியவர். பல்வேறு தன்னுடைய நெறிகாட்டுதலின் பேர் பல்வேறு ஆய்வு மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள், இளமுனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள், பல்வேறு ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவருடைய பேச்சு எல்லோரையும் ஈர்க்க வல்லது. அப்படி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளராக இன்று 1000க்கும் மேற்பட்ட
பட்டிமன்றங்களில் வழக்காடு மன்றங்களில் உரை நிகழ்த்தியக்கூடியவர், 1000த்திற்கும் மேற்பட்ட வானொலிகளில் தொலைக்காட்சிகளில் உரை நிகழ்த்தியவர். இப்படி பல்வேறு சிறப்புகளும் பெருமையும் கொண்ட பேராசிரியர் பெருமகனார் மிக ஒரு எளிய தன்மையோடு அன்பின் நிமித்தமாக, ஒரு உறவின் நிமித்தமாக இந்த இணைப்பில் இணைந்து இன்று விவேகானந்தரை பற்றி இன்று மிகச்சிறந்த ஒரு உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். இன்னும் 2 மாணவ செல்வங்களையும் இதை உரை நிகழ்த்தலாம் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் காலத்தின் சூழல் அதை இன்னும் காலத்தின் அருமை கருதி பேராசிரியர் அவர்கள் மட்டும் இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் மிகச்சிறந்ததொரு உரையை நிகழ்த்த வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடமும் வருகின்றேன். ஏனால் இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வு இதே கூகுள் அந்த இணைப்பில் நாங்கள் இந்த தெருக்கூத்து நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த நாடகத்தை நாங்கள் 365 நாட்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கான பணிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். தற்போது 128வது நாள் இன்று நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் சரியாக 5 மணிக்கு தொடங்கும். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சான்றோராக, மிகப்பெரிய ஒரு அறிஞராக, இந்த சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மனிதருக்கு நடக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஜெயந்தி விழாவில் எல்லோரும் இந்த கலைஞர்கள் எல்லாம் இணைந்து பங்கேற்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் காலம் கடத்தி கொண்டு இப்பொழுது இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வை இன்று நடைபெற இருக்கின்ற விவேகானந்தருடைய 158வது இந்த பிறந்த நாள் விழாவை மிகச்சிறந்த முறையில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறையினுடைய தலைவரும் பேராசிரியரும் ஆகிய எங்கள் அன்புக்குரிய சகோதரியார் முனைவர் நாவண்ணா விஜயசுந்தரி அம்மா அவர்களை இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடமும் வருகின்றேன். நன்றி, வணக்கம். மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மாமுனியோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கான நலந்திகள் நாடு, நல்லன யாவையும் நாடுரு நாடு. பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு, புத்தர் பிரானருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம் பெரும் நாடு, பாடுவோம் இதனை எமக்கில்லை ஈடு. கல்வி வரலாற்றில் தனக்கென ஒரு தனித்த முத்திரையை பதித்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் ஒப்பற்ற வழிகாட்டியாக இன்றைக்கு தமிழகத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி பணியை மிகச் செம்மையாக ஆற்றிக் கொண்டிருக்கிற பதிவாளர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். கருத்தரங்க நாயகர் என்றே இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்களில் ஒருவருக்கு பட்டம் கொடுக்கலாம் என்று சொன்னால் அது மிகையான சொல் அல்ல. அடாது மழை பெய்தாலும் சரி, தொற்று நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, கல்வி பணிகள் பக்கம் இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய இயங்கலை வகுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றுக்கும் இடையிலும் தேசிய இளையோர் நாளை நிச்சயமாக கொண்டாடி தீர வேண்டும் என்ற முனைப்போடு இந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்தில் சரியானவர்களை கொண்டு துவங்கி இருக்கிற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர், எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டுபவர், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஆற்றல் வாய்ந்த இன்றைய தமிழர் மதிப்பிற்குரிய ஐயா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு இளையோர் தினம், அதனை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலும் கூட பல சூழல்கள் இன்றைக்கு நம்மை முடக்கி போட்டிருக்கிறது. இந்த முடக்குகின்ற பணிகளுக்கு இடையிலும் கூட எங்கள் ஆசிரியர் அழைத்திருக்கிறார், நாங்கள் நிச்சயம் இந்த இணைப்பில் இணைவோம் என்று இணைந்திருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் இப்பெல்லாம் எதை எடுத்தாலும் இந்த நாள் கொண்டாடுவது நம்முடைய வழக்கமாக போய்விட்டது. தினம் கொண்டாடியே தினம் தினம் நாம் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் கூட ஏதோ அம்மாக்கள் தினம், அப்பாக்கள் தினம், சகோதரருக்கு தினம், காதலர் தினம், இப்படி பல தினங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் காட்டியையோ அல்லது ஒரு கேலண்டரையோ எடுத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதமான தினமாக, ஒரு அர்த்தமுள்ள நாளாகத்தான் நமக்கு தெரிகிறது. அந்த விதத்திலே இன்றைக்கு தேசிய இளையோர் தினம் ஜனவரி மாதம் 12ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும்.
இதை எதற்காக கொண்டாடுகிறார்கள் மாணவர்களுக்கு தெரிகிறதா? சொல்ல போனால் இந்த நாளை தான் ஒவ்வொரு இளைஞனும் கொண்டாட வேண்டும். அவன் எந்த நாளை மறந்தாலும் மறக்கக்கூடாத ஒரு நாள் என்று சொன்னால் அது இந்த தேசிய இளையோர் தினம்தான். என்ன காரணம் என்றால், உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பற்றி ஒரு காலத்திலே நினைத்து கொண்டிருந்தார்கள், அது பாம்பாட்டிகளின் தேசம். நீங்க மேலை நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். நான் சொல்வது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு மேலை நாடுகளில் ஒரு எண்ணம் இருந்தது. இந்தியா என்று சொன்னால் அது பாம்பாட்டிகளின் தேசம், இந்தியா என்று சொன்னால் அது மூட நம்பிக்கைகளின் கொள்கலம். இப்படித்தான் நம்மை பற்றி வெளிநாடுகளில் இருந்தவர்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் மாறியது. எப்படி பில்கேட் சொன்னார் அல்லவா, என்னை நாடு கடத்துவதாக இருந்தால், பில்கேட் சொன்ன வார்த்தை இளைஞர்கள் உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை நாடு கடத்துவதாக இருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் இந்தியாவிற்கு நாடு கடத்துங்கள் என்று பில்கேட்ஸ் சொன்னார். அதற்கு என்ன காரணம்? உலகத்திற்கு தேவையான மூலதனம் அமெரிக்காவில் இருக்கிறது. உலகத்திற்கு தேவையான மூலதனம் அமெரிக்காவில் இருக்கிறது. உலகத்திற்கு தேவையான மூளை தனம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்ற காரணத்தினால் பில்கேட்ஸ் அப்படி சொன்னார். இந்த இளையோருக்கு அவ்வளவு சிறப்புகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த இளையோர் தினத்தை மிக மிக குறுகிய காலகட்டத்தில் மிக பெரும் நிறுவனங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றன. உங்கள் வரவேற்புரையிலே ஐயா அவர்கள் ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் தன்னுடைய வரவேற்பு உரையிலேயே, எத்தனை பெரிய நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்திருக்கிறது. மதுரையிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சமூக சேவை நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது. தெருக்கூத்து கலைஞர்களினுடைய சங்கம் இதிலே இணைந்திருக்கிறது. இந்த மிகப்பெரிய கூட்டணியாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தொடங்கி இருக்கிற இந்த பணியில் திருச்சிராப்பள்ளியையும் கொஞ்சம் இணைத்து கொண்டு அதிலும் இருக்கக்கூடிய உருமு தனலட்சுமி கல்லூரியினுடைய தமிழ் துறைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த இளையோர் தினத்தை கொண்டாடுவதற்கு ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இப்படித்தான் இளைஞர்களே உங்களுக்கும் வாய்ப்பு வரும். வாய்ப்பு என்பது ஏதோ பீஸா மாதிரி பர்கர் மாதிரி நாம் ஆர்டர் செய்தால் நம்முடைய வீட்டிற்கு தேடி வரக்கூடியது அல்ல வாய்ப்பு. சொல்ல போனால் வாய்ப்பு என்பது பாட்டி சுடுகிற வடையை போலதான். கொஞ்சம் அசந்தாலும் அதனை தூக்கி கொண்டு போவதற்கு பல நரிக்கூட்டங்கள் இருக்கும். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை இளைஞர்கள் மிக செம்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது குறுகிய காலத்தில் எந்த திசையில் எந்த நபரால் வேண்டும் என்றாலும் வாய்க்கலாம் என்பதற்கு இன்றைக்கு ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியே ஒரு மிகச்சிறந்த சான்று. உலகத்தில் இந்தியாவினுடைய பார்வை அல்லது இந்தியாவின் மீதான பார்வை இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று நான் சொன்னேன். முன்பெல்லாம் இந்தியா என்று சொன்னால் அது ஒரு சந்தை நாடு. உலகத்திலே எந்த கோடியிலே உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு பொருளையும் கொண்டு வந்து விற்பதற்கான களம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்றார்கள். ஏன் தெரியுமா? இந்தியாவில் தான் மக்கள் தொகை அதிகம் என்று சொல்லுவதை விட, ஏனென்றால் சீனா நம்மை காட்டிலும் அதிக மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். உலகத்திலேயே இளைஞர்களினுடைய தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் முதல் இடம் அதில் இந்தியா தான். அதில் நாம் உண்மையில் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்தியாவிலேதான் அதிக அளவு இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. இந்தியாவிலேதான் அந்த இளைஞர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ பொழுது விடிந்தால் பொழுது போகிறது என்று இல்லாமல் சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை இந்தியாவிலே இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த இளைஞர்களை ஒன்றுபடுத்தி அவர்களுடைய ஆற்றலை குவித்தால் இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நாம் பெற முடியும். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கமானது, மத்திய அரசானது இந்தியாவை பல்வேறு வகைப்பட்ட இந்தியாவாக பிரித்திருக்கிறது. ஒரு காலத்திலே ஆன்மீக இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தற்சார்பு இந்தியா. ஒரு காலத்தில் எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் மேட் இன் இந்தியா என்று போட்டு இருப்பார்கள். இன்றைக்கு மேக் இன் இந்தியா. உலகத்திற்கு தேவையான எந்த பொருளையும் தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு இந்தியாவாக இது வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? யார் அடிப்படை காரணம்? சொல்ல போனால் 1863 கல்கத்தாவிலே
ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த ஒரு சந்நியாசி, அப்படித்தான் அவர் தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். அப்படியான ஒரு நாட்டுப்பற்றுள்ள ஒரு சன்னியாசி. தேசியம், தெய்வீகம் இந்த இரண்டையும் தன்னுடைய 2 கண்களாக கொண்ட ஒரு மா மனிதர் என்று சொன்னால் அது சுவாமி விவேகானந்தரை தான் குறிப்பிட முடியும். விவேகானந்தர் பிறந்த காலம் தொட்டு மிகப்பெரிய சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தவர். இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான். மாணவ செல்வங்களே, நீங்கள் நினைக்கலாம் யாரோ ஒருவர் சாதனைக்காக பிறந்திருக்கிறார், ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்தால்தான் சாதனை படைக்க முடியும், அவரை போல எனக்கு ஒரு குடும்பம் அமையவில்லை, அவரை போல எனக்கு பெற்றோர்கள் இல்லை, இவரை போல எனக்கு நிறம் இல்லை, அவரை போல எனக்கு உயரம் இல்லை, இவையெல்லாம் இருந்தால்தான் நான் சாதனை படைக்க முடியும் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறியுங்கள். சாதனை படைப்பதற்கு இவையெல்லாம் தேவையல்ல. சுவாமி விவேகானந்தர் பிறந்த காலம் தொட்டு ஒரு இசைக்கருவி வாசிப்பதிலே கூட தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். ஒரு விளையாட்டு, அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்தில், இன்றைக்கு மாணவர்களுக்கு தேவை பஞ்சாங்கம் அல்ல. அவர் சொல்லுகிற இடம் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் சமயத்தினுடைய கருத்துக்களை ஆழங்கால் பட்டு பயின்றவர். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடைய இளைஞனுக்கு தேவை பஞ்சாங்கம் அல்ல. அப்ப என்ன தேவை? பந்தாட்டம். பஞ்சாங்கத்தை விட என் இளைஞனுக்கு பந்தாட்டம் தெரிந்திருக்க வேண்டும். அவனுடைய உடம்பு முழுக்க ஓடுகின்ற உதிரத்திலே சக்தி, ஓட வழி தரும் நரம்புகளுக்கு வலிமை, இழுத்து பொருத்தப்பட்ட தசைகளிலே இரும்பு தன்மை, இவையெல்லாம் இன்றைக்கு இளைஞனுக்கு தேவை என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, இன்றைக்கு நீங்கள் நிறைய போராடுகிறீர்கள். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போல ஒரு போராட்டம் என்று சொன்னால் உடனடியாக கூடுகிறீர்கள். ஆனால் உண்மையில் நாம் கூட்டத்திற்காக கூடுகிறோமா, கொள்கைக்காக கூடுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை போன்ற ஒரு இளையோராக இருந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். மிக சிறு வயதிலேயே அவர் மேற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அவர் காலகட்டத்தில் இன்றைக்கு இருப்பது போல விமான சேவைகள் எல்லாம் இல்லை. இன்றைக்கு இருப்பது போல ஒருவரை நாம் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொள்கிறோம், தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறோம், அப்படியெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் மேலை நாடுகளை நோக்கி பயணத்தை தொடங்குகிறார். பல நாடுகளை கடந்து செல்லுகிறார். ஒவ்வொரு நாட்டையும் கடந்து 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 பல ஆண்டுகள், பல மாதங்கள் அவருடைய பயணம் என்று சொன்னால் பல மாதங்கள் தாக்கு பிடிக்கிறது. இந்த பல மாதங்கள் அவராலே எப்படி பயணம் செய்ய முடிந்தது? பெங்காலியிலே, வங்காளத்திலே ஒரு சிறு கிராமத்திலே தோன்றியவர். அவரை முழுமையாக ஈர்த்தவர் யார்? அவருக்கு ஒரு குரு. யார் என்று சொன்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதலாக அவர் கண்டுகொள்கிறார். கண்டுகொண்ட பிறகு அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். குரு இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். குருஜி, நீங்கள் கடவுளை காட்டுவதாக எல்லாரும் குறிப்பிடுகிறார்களே, எனக்கு உங்களால் கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்கிறார். இவர் ஒத்துக்கொள்கிறார். சரி, நான் உனக்கு கடவுளை காட்டுகிறேன், நீ வா என்று அழைக்கிறார். சரி என்று இவரும் புறப்பட்டு போகிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறார், கடவுளை நான் பார்க்க போகிறேன் என்று. அப்பொழுது கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய காளி சன்னதி, உங்களுக்கு நன்றாக தெரியும், கல்கத்தாவிலே காளி மிகப்பெரிய உருவம். அந்த காளி சன்னதிக்கு போகிறார். அந்த சன்னதியினுடைய வாயிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் உள்ளே நுழைகிறார். நுழைந்தவுடன் இவரிடத்திலே கேட்கிறார். இவர் சொன்னார், உள்ளேதான் காளி இருக்கிறாள், போய் பார் என்று. நான் எதை கேட்டாலும் காளி தருவாளா என்று கேட்கிறார். நீ எது வேண்டும் என்றாலும் கேட்டு பெற்றுக்கொள். காளியை உனக்கு அறிமுகப்படுத்தி விட்டேன், இனி அவளிடத்தில் எது வேண்டுமோ நீ கேட்டு கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். சரி என்று இவரும் உள்ளே போகிறார். 5-10 நிமிடங்கள் ஆகின்றன. பிறகு மீண்டும் வெளியிலே வருகிறார். வந்தவுடன் அவருடைய முகமே பிரகாசமாக இருக்கிறது, விவேகானந்தருடைய முகம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார், காளி தேவியை சந்தித்தாயா? ஆம் குருதேவா, சந்தித்தேன். மகிழ்ச்சியாக இருந்ததா உனக்கு? ஆம், பரவச நிலையை எழுதிவிட்டேன். சரி, நீ எதோ அவளிடத்தில் வேண்டி கேட்க வேண்டும் என்று சொன்னாய், அதையெல்லாம் கேட்டாயா என்று குருதேவா கேட்டார். கேட்ட உடனேயே விவேகானந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. குருதேவா, மன்னிக்க வேண்டும், நான் மறந்தே போய்விட்டேன். நான் அன்னையிடத்தில் நிறைய விஷயங்களை கேட்க வேண்டும் என்று பட்டியலிட்டுக் கொண்டு போனேன். நான் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். தாங்கள் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் நான் சென்று
காளியை தரிசித்து எனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நான் பெற்றுக் கொள்வேன் என்கிறார். சரி, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், நீ சென்று பார்த்து விடுவார். மறுபடியும் உள்ளே போகிறார், மறுபடியும் காளி தேவி தரிசிக்கிறார், வெளியிலே வருகிறார். இவர் கேட்கிறார், இப்பொழுதாவது நீ எல்லாவற்றையும் கேட்டு பெற்றாயா? இவர் சொல்லுகிறார், மன்னிக்க வேண்டும் குருதேவா, இப்பொழுதும் நான் மறந்து விட்டேன், எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று. இப்படி பல முறை போய் வருகிறார். ஒரு முறை குருதேவர் கேட்கிறார், அது என்னப்பா நீ இங்கே இருக்கிற வரையில் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாய், பட்டியல் போட்டுக்கொண்டு போகிறாய், உள்ளே சென்றவுடன் எப்படி நீ மறக்கிறாய் என்றவுடன் விவேகானந்தர் சொன்னாராம், உண்மைதான் குருதேவா, நான் இந்த படியை தாண்டி வெளியிலே இருக்கிற வரை இந்த சுக துக்கங்கள், இந்த உலக எண்ணங்கள் எல்லாமே என்னை தீவிரமாக என்னுடைய மனதை பற்றி கொண்டிருக்கிறது. நான் இதையெல்லாம் கடந்து உள்ளே சென்று அந்த சன்னதிக்குள்ளே போய் அம்பாளை தரிசிக்கிறேன், அவளுடைய கருணை ஒழுகுகின்ற அந்த முகத்தை பார்க்கிறேன், அவளுடைய கடைக்கண்ணை பார்க்கிறேன், நான் என்னையே மறந்து போய் விடுகிறேன். அதற்கு பிறகு நான் என்னை மெய்மறந்து போன காரணத்தினால் அன்னையிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்ற சிந்தனை கூட எனக்கு பிறக்கவில்லை என்று சொன்னாராம். இதை கேட்டவுடன் ராமகிருஷ்ணர் சொன்னார், உண்மை, நீதான் இந்த உலகத்திற்கு ஒளிகாட்டப் போகிற உண்மையான இளைஞன். ஒரு இளைஞன் தன்னுடைய வயது கோளாறினால், தன்னுடைய வயதிலே எதையெல்லாம் பெற வேண்டுமோ அதையெல்லாம் இழந்து விடுகிறார். ஒன்றின் மேல் ஆழமாக தன்னுடைய சிந்தனையை பதிக்க வேண்டியவன் தேவையற்ற விஷயங்களிலே தன்னுடைய கவனத்தை பொறுப்புகிறான். தன்னுடைய மனதை முழுமையாக குவித்து ஒரு பொருளிலே, ஒரு புள்ளியிலே நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு இளைஞன் அதையெல்லாம் தேவையில்லாமல் எதற்கும் செலவு செய்கிறான். காதல் என்கிறான், மோதல் என்கிறான், போர் என்கிறான், வீரம் என்கிறான், எல்லாவற்றிலும் தன்னை இழந்து விடுகிறான். ஆனால் ஒரு இளைஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? காளி தேவியினுடைய சன்னதிக்குள்ளே நுழைந்த விவேகானந்தரை போல இந்த உலகத்தை உய்து பெற செய்வதற்கு, இந்த நாட்டை சிறப்பான நாகரிக மிகுந்த ஒரு உயர்வான நாடாக இட்டு செல்வதற்கு ஒரு இளைஞனாகிய நான் என்ன செய்ய முடியும்? இந்த சிந்தனை அந்த இளைஞனுக்கு வேண்டும். ஆகவேதான் ஒரு இடத்திலே விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், வாழ்க்கை என்பது விபத்து அல்ல, அது ஒரு விஞ்ஞானம். என்ன அழகான சொல் பாருங்கள். நாம் எல்லாம் விபத்தாகத்தான் நினைக்கிறோம். ஒருவரை சந்திப்பது விபத்து, ஒருவரை நண்பராக்கிக் கொள்வது விபத்து, ஒருவரை இழப்பது விபத்து, இவை எல்லாமே விபத்து. ஒருவருக்கு திருமணம் கூட விபத்து என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் வாழ்க்கை என்பது விஞ்ஞானம். சரி, விஞ்ஞானம் என்றால் அதற்கு என்ன விளக்கம்? நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து தெளிவுபடுத்துகிற அறிவு நிச்சயமாக நமக்கு வேண்டும். அந்த அறிவு இல்லை என்று சொன்னால் வாழ்வதற்கு பயனில்லை. அதைத்தான், நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கிற அறிவைத்தான் விஞ்ஞானம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது இருக்கிறதா இன்றைக்கு இளைஞரிடத்தில்? நாம் சொல்லுவோம் அல்லவா, அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தால் அது தண்ணீரை பிரித்து விட்டு பாலை மட்டும் குடிக்கிறது என்று. அந்த அன்னப்பறவையினுடைய சிந்தனை இன்றைக்கு இளைஞனுக்கு இருக்கிறதா? அவன் அப்படி செயல்படுகிறானா? நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கிற ஆற்றல் அவனுடைய உள்ளடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் அது வேதனையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அவன் பழகுகிற நண்பர்களினுடைய வட்டம், அவன் பேசுகிற பேச்சு, அவன் படிக்கிற புத்தகம், அவன் அனுதினமும் பார்க்கிற அலைபேசி, இவையெல்லாம் அவனை எங்கேயோ கொண்டு போய் தள்ளக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறது. அதிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் விவேகானந்தரை போல தன் மனதை ஒருமுகப்படுத்துகிற ஆற்றல் வேண்டும். அந்த ஒருமுகப்படுத்துகிற ஆற்றலை எது கொடுக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று கொடுக்கும். விவேகானந்தர் சொல்லுகிறார், ஆன்மீகம் ஒன்றுதான் உங்களை அந்த பாதைக்கு நேராக இட்டு வரும். அவருடைய ஒரு அருமையான ஒரு தொடர் நான் படித்தேன். உன்மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது, உன்மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது உன்னால் எப்படி கடவுள் மீது நம்பிக்கை வைக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆழமான செய்தி. ஏதோ ஒரு நாத்திகவாதியினுடைய கூற்று போல நமக்கு தோன்றும். ஆனால் விவேகானந்தர் சொல்லுகிறார், உன்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் கடவுள் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் என்ன நினைத்து விடுகிறார்கள்? இன்றைக்கு இயங்கலை வகுப்புகள் வேறு, சரி படிக்கவே வேண்டாம், பாஸ் ஆயிடலாம். ஏனென்றால் நாம் ஆன்லைன் வகுப்பில் தானே தேர்வு எழுத போகிறோம். அது அல்ல, வெறும் தேர்வுக்கானது மட்டுமல்ல நம்முடைய கல்வி. நம்மளுடைய அறிவை அது வெளிப்படுத்த வேண்டும். அந்த நேரத்துக்கு எதையோ 4 புத்தகங்களை பார்த்து எழுதி நாம் பாஸ் செய்து விடுகிறோம். ஆனால் காலம் முழுக்க நம் முட்டாள் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த அறிவு நமக்கு இருத்தல் வேண்டும். அந்த அறிவைத்தான் விவேகானந்தர் தான் சென்ற இடங்களில் எல்லாம் பரப்பினார். விவேகானந்தரை பற்றி சொல்லுகிற பொழுது நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, செப்டம்பர் 11ஆம் நாள் அமெரிக்காவிலே
சிக்காகோவிலே அவர் ஆற்றிய அந்த உரை. இன்றைக்கும் உலகெங்கிலும் இருக்கிறவர்கள் ஒரு இளைஞர் என்று சொன்னால் அவர் இந்த புத்தகத்தை அவசியம் படித்து பார்க்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அந்த இளையோராக இருந்து அந்த உலக அந்த சமய மாநாடு, பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் என்று சொல்லுவார், பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். அந்த பார்லிமெண்ட் ஆஃப் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை சமயங்கள் இருக்கிறது, அத்தனை சமயங்களினுடைய தலைவர்களும் அங்கே கூடுகிறார்கள். நாம ஒத்த வரையில சொல்லிடுவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அது சிறப்பில்லை. அது எந்த சூழலிலே சொன்னார், எந்த மேடையிலே நின்று கொண்டு சொன்னார், இதையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த மாநாட்டுக்கு உலகத்திலே இருக்கிற எல்லா சமய தலைவர்களையும் அங்கே அழைக்கிறார்கள். இந்தியாவிற்கும் அப்படி ஒரு அழைப்பு வருகிறது. இந்து சமயம் இருக்கிறது, இந்து சமயத்தின் சார்பாக ஒருவர் போக வேண்டும். யாரை அனுப்புவது? உலகெங்கிலும் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இந்தியாவின் சார்பாக அமெரிக்காவிலே நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே உரை நிகழ்த்துவதற்கு யார் செல்வது? எல்லோரும் யோசிக்கிறார்கள். அப்பொழுது ராமேஸ்வரத்திலே இருக்கிற பாஸ்கர தொண்டைமான் என்ற மன்னர், அவர் உள்பட எல்லாருமே சுவாமி விவேகானந்தரை தேர்வு செய்கிறார்கள். அவர்தான் இந்தியாவின் சார்பாக இந்து சமயத்தினுடைய பெருமைகளை எல்லாம் அந்த சிகாகோ மாநாட்டிலே எடுத்து வைத்து விட்டு வர முடியும் என்று அவரை தேர்வு செய்கிறார்கள். அப்பொழுது இவருக்கு சென்று வருவதற்கெல்லாம் இவர் கையில் காசு கிடையாது. கப்பலிலே செல்ல வேண்டும், பல நாட்கள் நடக்க வேண்டும், 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். கப்பல் பயணம் மேற்கொண்டால் தான் அவர் அமெரிக்காவில் சென்று அடைய முடியும். அப்ப அத்தனை நாட்களுக்குரிய காசு பணத்தை எல்லாம் மன்னர் பாஸ்கர சேதுபதி ஏற்றுக்கொள்கிறார். நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று. இப்படி கஷ்டப்பட்டு பல நாட்களை கடந்து அங்கே சிகாகோ மாநாட்டிற்கு போகிறார் விவேகானந்தர். அவருக்கு அதற்கு முன்பு யாரையும் அங்கு தெரியாது, யாருடைய உதவியும் அவருக்கு இல்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் மொழி மட்டும்தான் அவருக்கு அங்கு பெரிய நண்பர். அவர் போகிறார். போனவுடன் அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே செய்யவில்லை. ஆகவே இவரிடத்திலோ மிக மிக குறைந்த அளவு காசு இருக்கிறது. அந்த குறைந்த அளவு காசை வைத்துக் கொண்டு அங்கே தனக்கு தெரிந்த மொழி அறிவினால் பலருடைய உதவியை வாங்கி கொண்டு ஒரு அம்மையாருடைய வீட்டிலே இவருக்கு தங்குவதற்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மிக இளையவராக இருக்கக்கூடியவர், மிக துடிப்பானவர் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் அவருடைய உருவத்தை பார்த்தாலே தெரியும். அது கருப்பு வெள்ளையிலே கைகளை கட்டி கொண்டு அந்த தலப்பாகையை சுமந்து கொண்டு ஒரு பக்க கோணத்தில் அவர் பார்க்கிற அந்த பார்வை எப்பேற்பட்ட கோழையாக இருந்தாலும் அவருடைய உருவத்தை பார்த்தால் ஒரு கம்பீரம் கிடைக்கும். அப்படி ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தோடு அவர் போகிறார். மேடை ஏறி பேச வேண்டும். அப்பொழுது என்ன ஒரு கட்டுப்பாடு அங்கே என்றால், எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு தலைவருக்கும் அவர்கள் 10 நிமிடங்கள் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். 10 நிமிடங்கள் மட்டும்தான் பேச வேண்டும். ஏனென்றால் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள், நிறைய சமய கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே 10 நிமிடம் பெற்று பேச வேண்டும். சரி என்று ஒப்புக்கொண்டு விவேகானந்தர் மேடைக்கு ஏறுகிறார். ஏறி அங்கு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்து விட்டு அதுவரையிலே அவருக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாருமே லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்றுதான் தங்களுடைய உரையை தொடங்கி இருக்கிறார்கள். விவேகானந்தர் ஒருவர் தான் மேடையிலே ஏறி நின்ற உடனேயே அவையோரை பார்த்து, சகோதரர்களே சகோதரிகளே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தொடங்குகிறார். இது நமக்கு வேண்டும் என்றால் ஆச்சரியம் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் நம்ம ஆட்கள் எல்லாருமே இப்ப வைக்க தொட்டா எல்லாரும் முதல் வார்த்தை சகோதரர்களே சகோதரிகளே என்கிறார். ஆனால் ஒரு 158 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வெளிநாட்டிலே, அதுவும் அமெரிக்காவிலே, ஒரு சிகாகோவிலே, ஒரு மாநாட்டிலே, ஒரு மேடையிலே, அத்தனை சமய தலைவர்கள் இருக்கிற இடத்திலே இவர் தைரியமாக மேடை ஏறுகிறார். உள்ளுக்குள்ளே இவருக்கு பயம் இருந்தது. சரஸ்வதி தேவியை உள்ளுக்குள்ளே வணங்கிக் கொள்ளுகிறார். வணங்கி கொண்டு மேடையிலே ஏறியவர் மைக்கை பிடித்து பேசுகிறார். என்ன காரணம் என்றால், அவர் நின்று கொண்டு பேசக்கூடிய நாடு ரொம்ப முக்கியமான நாடு அமெரிக்கா. அந்த நாட்டிலே இந்த ஆண்டு இருவர் திருமணம் செய்து கொள்வார்கள், கணவன் மனைவி ஆவார்கள். 5 ஆண்டுகள் கழித்து அவர்கள் இருவரும் பிரிந்து விடுவார்கள். அவர்கள் இருவரும் இணைந்து வாழ மாட்டார்கள்.
அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த குழந்தைகள் அனாதையாகத்தான் இருக்கும். இப்பொழுது பிரிந்தார்கள் அல்லவா கணவனும் மனைவியும். இந்த மனைவி வேறொருவரை திருமணம் செய்து கொள்வார், அந்த கணவன் இன்னொருத்தியை திருமணம் செய்து கொள்வான், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை, இவர்கள் பிரிந்த பிறகு வேறொருவரை திருமணம் செய்து கொண்ட குழந்தை, இப்படி யார் யார் என்ன உறவினர் என்ற வரன்முறையே இல்லாத நாடு. யாருக்கு யார் அக்கா, யாருக்கு யார் அண்ணன், யார் தம்பி, யார் தங்கை என்ற உறவு முறைகளை இல்லாத, கலாச்சார சீரழிவு நிறைந்த ஒரு பண்பாட்டு வேதனை உடைய ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய மண்ணிலே நின்று கொண்டு அங்கிருக்கிறவர்களை பார்த்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற ஆணித்தனமாக விவேகானந்தர் உரை நிகழ்த்த தொடங்குகிறார் என்றால் அதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர் அப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்லி முடித்த உடனேயே அந்த அரங்கத்திலே இருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்று, நம்ப மாட்டீர்கள், 2 நிமிடங்கள் கை ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தார். 2 நிமிடம். 2 நிமிடம்ங்கிறது குறைவா தெரியும். நீங்க 2 நிமிஷம் வாட்ச்ல சரி செய்து கொண்டு வைத்து விட்டு தட்டி பாருங்கள் எவ்வளவு நேரம் வரும். அப்படி விடாமல் 2 நிமிடங்கள் கையொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அத்தனை பேரும் அசந்து போனார். பிறகு அவர் இந்தியாவினுடைய பெருமையை, இந்து சமயத்தினுடைய உயர்வை, இந்து மக்களினுடைய அந்த மனிதாபிமானத்தை, எல்லா சமயத்தவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு போகிற அவர்களுடைய அந்த சமய நல்லிணக்கத்தை மிக அழகாக விவேகானந்தர் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் மெய்மறந்து போகிறார். எது சமயம் என்று அவர் பேசி இருக்கிற அந்த தொகுப்பு நூலாக வந்திருக்கிறது. ஒரு சமயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், இந்து சமயம் என்றால் அதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன. நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே, என் சமயம் உயர்ந்தது, உன் சமயம் உயர்ந்தது, அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு அங்க இடமே இல்லை. எல்லா சமயமும் ஒன்று, ஒன்று பரம்பொருள் என்ற கருத்து. அந்த பரம்பொருளை அடைவதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான் என்று சமயத்தை குறித்து அவர் ஒரு மிக நீண்ட உரையினை ஆற்றி முடிக்கிறார். எல்லாரும் பாராட்டுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அந்த மாதிரி அவர் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த நேரத்திலே அந்த கூட்டத்திலே இருந்தவர் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணி என்று சொன்னால் சுவாமி அம்மையார், பின்னாளிலே நிவேதிதா அம்மையார். அவர் என்ன செய்கிறார், அந்த கூட்டத்திலே அவருடைய உரை கேட்கிறார். சொல்ல போனால் சிகாகோ மாநாட்டிலே சுவாமி விவேகானந்தர் பேசி முடித்த பிறகு அமெரிக்காவின் பல நகரங்களில் அவரை பேச அழைக்கிறார்கள். எங்கள் ஊருக்கு வாருங்கள், எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று 50க்கும் மேற்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார் விவேகானந்தர். எல்லா கூட்டங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் ஆர்வத்தோடு வந்து விவேகானந்தர் பேசுகிறார் என்று சொன்னால் போதும் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு வருகிறார்கள். அந்த தர்க்க ரீதியான முறைகள், அறிவார்ந்த பேச்சு, அறிவு ஆராய்ச்சியோடு கூடிய கருத்துக்கள் எல்லாம் அசந்து போகிறார்கள். அப்படி அந்த கூட்டத்திலே இருந்த பெண் தான் நிவேதிதா அம்மையார். அவர் இவருடைய பேச்சை கேட்டு, இவருடைய சிந்தனைகளை கேட்டு மிகவும் விருப்பப்பட்டு இவரிடத்திலே வந்து, நான் இந்தியாவை பார்க்க விரும்புகிறேன், என்னை நீங்கள் அழைத்து கொண்டு போவீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது விவேகானந்தர் சொன்னார், நீ என்ன நினைத்து விட்டாய் இந்தியாவை பற்றி? ஏதோ சுற்றுலா தலம் என்று நினைத்து விட்டாயா? நினைத்த உடனே கப்பல் ஏறிக்கொண்டு நீ இந்தியாவிற்குள்ளெல்லாம் வந்துவிட முடியாது. எங்கள் நாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் நாட்டினுடைய மண்ணை மிதிக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக நீ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எங்கள் நாட்டிற்குள் வர வேண்டும் என்றால் நீ எத்தனை விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? வேண்டும் என்றால் ஒன்று செய், ஒரு 6 மாத காலம் ஒரு இந்திய பெண் எப்படி இருப்பாள் என்று நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். அந்த 6 மாத காலம் நீ இந்திய பெண்ணாக இந்த நாட்டிலே வாழ்ந்து சிறப்பாக அந்த நாட்களை எல்லாம் கழித்து விட்டாய் என்று சொன்னால் அதற்கு பிறகு யோசிக்கலாம் என்று சொல்கிறார். இளைஞர்களே, நிறைய மாணவர்கள் இதில் இணைந்திருக்கிறீர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், முதுகலை படிக்கிறவர்கள் ஓடி சென்று முதல் வரிசையிலே அமர்ந்து அது கேட்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள். அப்படிப்பட்ட ஒரு பெண் சொல்லுகிறார், நான் உங்களை நம்பி உங்களோடு இந்தியாவிற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறாள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் உள்நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், நீ இந்திய பெண்ணாக என்றைக்கு மாறுகிறாயோ அப்பொழுதுதான் நான் உன்னை இந்தியாவிற்கு அழைத்து செல்வேன்,
அதற்கு பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு இந்திய பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அந்த பெண்ணுக்கு சொல்லி தன்னுடைய நாட்டிற்கு வந்த பிறகு இங்கிருந்து பல நூல்களை எல்லாம் அவருக்கு பரிசாக தருகிறார். இந்த நூல்களை எல்லாம் படி, அப்பொழுதுதான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க முடியும் என்று உனக்கு தெரியும். எங்கள் நாட்டினுடைய சீதையை பார், எங்கள் நாட்டினுடைய பாஞ்சாலியை பார். இந்திய பெண்மணிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது, எவ்வளவு சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது என்பதை எல்லாம் பார். சேலை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பார், உடம்பை எப்படி கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார், உடல் பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்று பார், உணவு முறை ஒரு பெண் எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார். இதையெல்லாம் நீ செய்து உன்னை திருத்திக் கொண்டால், உன்னை பண்படுத்திக் கொண்டாய் என்று சொன்னால், அதற்கு பிறகு நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று மீண்டும் 3 மாதங்கள் வேறு அனுமதி தருகிறார். சரி என்று 3 மாதங்கள் அவர் அமைதியாக இருக்கிறார். இந்திய பெண்மணியினுடைய நூல்களை எல்லாம் படிக்கிறார். அதனை தன்னை முழுமையாக ஒரு இந்திய பெண்ணாகவே நிவேதிதா மாற்றிக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகுதான் நிவேதிதா அம்மையாரை இந்தியாவிற்கு சுவாமி விவேகானந்தர் அழைத்து வருகிறார். அவர் இங்கே வந்து பார்க்கிறார், ஒவ்வொரு ஊராக செல்லுகிறார், ஒவ்வொரு மடம் அமைக்கிறார். இந்தியாவிலே முதலாக பெண்களுக்கு கல்வி வேண்டும். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் அல்லவா, மகளிர் கல்லூரி என்று பெருமையாக பல கல்லூரிகளை குறிப்பிடுகிறோம். முதலாக மகளிருக்கென்று கல்லூரியை தொடங்கி அவர் பட்ட கஷ்டங்கள் அதிகம். அவை எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்தவர் விவேகானந்தர். விவேகானந்தர் இருந்து கொண்டு அவர் கல்வி நிறுவனத்தை தொடங்குவதற்கும், அதிலே படிப்பதற்கு பிள்ளைகள் வரமாட்டார்கள். யோசித்து பாருங்கள், நான் சொல்லுவதெல்லாம் 1890களின் கடைசி காலகட்டம். படிப்பதற்கு யாரும் பெண் பிள்ளைகளை அனுப்ப மாட்டார்கள். அப்பொழுது சுவாமி விவேகானந்தர் இந்த அம்மையாரை நெறிப்படுத்துகிறார். அவர் இவருடைய சொல்லை கேட்டு ஒவ்வொரு ஊராக செல்லுகிறார். ஊராக சென்று, தெருவாக, வீடு வீடாக சென்று பெண் பிள்ளைகளை படிப்பதற்காக அழைத்து வருகிறார். எனதருமை மாணவ செல்வங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நிறைய பெண்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்று பெருமைப்படுகிறோம். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் சாதனை படைக்கிறார்கள் என்று பெருமைப்படுகிறோம். இது போதாது, இன்னும் நிறைய வேண்டும். நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகளை இளைஞர்கள் நடத்த வேண்டும். அவர்களுடைய ஆற்றல் என்பது ஆக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலாக இருக்க வேண்டும். ஒரு மரத்தை மிக எளிதாக வெட்டி வீழ்த்தி விடலாம். ஒரு வீட்டை மிக எளிதாக நாம் இடித்து தரைமட்டமாக்கி விடலாம். ஒரு உயிரை மிக எளிதாக கொன்று விடலாம். ஆனால் அழிப்பதும் உடைப்பதும் தகர்ப்பதும் அல்ல இளைஞருடைய ஆற்றல். உருவாக்க வேண்டும், ஒன்றை ஆக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் நினைத்தது ஆக்கப்பூர்வமான பணிகளில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். அந்த ஆக்கத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் விதைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அழிவிற்கு உங்களுடைய மனம் செல்லாது. உங்களுக்கு எதிரிலே இருக்கிறவனும் உங்களை போன்ற ஒரு உயிர். அவனுக்கும் அடித்தால் அவனுக்குள்ளேயும் இருக்கிறான். அவனும் நல்லவனாக முடியும். அதற்கான வாய்ப்பும் சூழலும் கிடைக்க வேண்டும். இந்த வாய்ப்பையும் சூழலையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வழிநடத்துவதைப் போல, நம்முடைய புதிய கல்வி கொள்கை நமக்கு அறிவுறுத்துவதைப் போல, வர இருக்கிற காலகட்டங்களில் அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கி விசால பார்வையால் விழுங்குகிற மக்களை விழுங்குகிற அற்புதமான ஒரு திட்டத்தை கல்வி நமக்கு போதிக்க வேண்டும். நம்மை நாமே உருவாக்கக்கூடியவர்களாக, இன்னமும் வேலை தேடி அலைகிற பட்டதாரிகளாக நாம் இல்லாமல் நாமே நம் சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாக, இந்தியாவிற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று யோசித்து பார்த்து செயல்படக்கூடியவர்களாக, வருங்கால இந்தியாவை உலக நாடுகள் எல்லாம் தலை நிமிர்ந்து ஒப்பற்ற இந்தியா என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இந்தியாவை உயர்த்தக்கூடியவர்களாக, எது இல்லை இந்தியாவில் எல்லா பொருள்களும் இந்தியாவில் உருவாகிறது பெருமையோடு சொல்லக்கூடியவர்களாக இந்த இந்திய திருநாட்டை உருவாக்குவதற்கு இந்த இளையோர் தினம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். ஆகவே நிறைய விவேகானந்தருடைய அந்த மேற்கோள்களை படியுங்கள். விவேகானந்தர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். அவருடைய நூல்களை எல்லாம் படியுங்கள். அவையெல்லாம் நிரம்ப நம் கைகளிலே அன்றாடம் நம் கண் எதிரிலே இருக்க வேண்டிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை படித்தால் அந்த கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தைத்து மிகப்பெரிய சாதனைகளை நாம் படைக்க முடியும். நீங்கள் இருப்பது ஒரு கிராமமாக இருக்கலாம், நீங்கள் பிறந்திருப்பது ஒரு சாதாரண குடும்பமாக இருக்கலாம். ஜாதியோ மதமோ வயதோ பொருளாதாரமோ எந்த பின்புலமும் எனக்கு தடை இல்லை என்ற சிந்தனையோடு நீங்கள் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்
நீங்கள் பயின்று கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்களை சார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு பொறுமையாக இந்த மாலை பொழுதிலே கூட நீங்கள் களைத்து போய் விடாமல் ஆர்வத்தோடு இத்தனை பேர் இந்த இணைப்பிலே இணைந்து சுவாமி விவேகானந்தரினுடைய சிந்தனைகளை அசை போடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அதே போல இவருடைய நாளை தேசிய இளையோர் நாளாக நாம் கொண்டாடுவதற்கு வெறும் ஏதோ வார்த்தைகளிலே பேசினோம், கொஞ்சம் நேரத்தை செலவழித்தோம் என்று இல்லாமல், இன்று தொடங்கியாவது ஏதாவது ஒரு புதிய சிந்தனை, ஏதாவது ஒரு புதிய நல்ல பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதுவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பெருந்தகை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் எங்களையும் இணைத்துக் கொண்டு பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறையினுடைய தலைவர் பெருந்தகை ஐயா முனைவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். மன்னிங்களா, அது இந்த நெட்வொர்க் கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. மன்னிக்கலாம். மிக ஒரு அற்புதமான இன்றைய இந்த இளையோர் தினத்தை குறித்து மிக அற்புதமான ஒரு சிறப்புரையை, எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்துரையை இங்கு வழங்கி, விவேகானந்தருடைய அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவருடைய அறிவுரைகளை எல்லாம் இன்று வளரக்கூடிய அறிஞர்கள் மட்டுமல்லாது எல்லோரும் பயன்பெற வேண்டும், நாளொன்றுக்கு அவருடைய அறிவுரைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அவருடைய வரலாற்றை எல்லாம் மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் அமெரிக்காவில் அவருடைய உரைத்த அந்த அற்புதமான அந்த உரையை, அந்த தொடக்க உரையை இங்கு எல்லோரும் அறியும்படியாக, பலருக்கு அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இருந்தாலும் பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுட்டிக்காட்டியதைப் போல மிக ஒரு தெளிவான ஒரு ஆழமான ஒரு சிந்தனையோடு இன்றைய விவேகானந்தருடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு மிகச்சிறந்ததொரு ஒரு குறுகிய காலத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டாலும் மிக மனமுவந்து இங்கு வருகை தந்து இந்த அற்புதமான இந்த நிகழ்வை நீங்கள் நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் நடத்தி தந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தியிருக்கின்றீர்கள். இதற்கெல்லாம் அந்த கல்வி சான்ற அந்த பெருந்தன்மையோடு விவேகானந்தருடைய அந்த கொள்கைகளையும் அந்த கோட்பாடுகளையும் கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணித்து வருகின்ற உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறையினுடைய தலைவர் பெருமைக்குரிய சகோதரியார் முனைவர் நா. விஜயசுந்தரி அம்மா அவர்கள் இன்றைய அற்புதமான இந்த நல்ல உரையை இன்று நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அவர் இன்னும் சிறப்பாக நகைச்சுவையாக இன்னும் பேசுவார்கள். காலத்தின் அருமை கருதி இந்த அற்புதமான இந்த உரையை, ஏனால் அடுத்து இந்த தெருக்கூத்து நாடகம் தொடர்பான இந்த அற்புதமான இந்த தொடர் நிகழ்வு இன்று நடக்க இருக்கின்றது. ஏனால் 128வது நாள் இந்த அற்புதமான இந்த தேசிய நாடக விழாவுடைய அந்த நிகழ்வு இந்நேரம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த விவேகானந்தருடைய நிகழ்வை, அந்த விழாவை, அந்த ஜெயந்தியை எல்லோரும் இந்த கலைஞர்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்கு தான் இந்த நிகழ்வை இந்த நேரத்தில் நாங்கள் இங்கு இணைத்து வைத்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய அற்புதமான இந்த விவேகானந்தருடைய இந்த ஜெயந்தி விழாவையும் இந்த கொண்டாடக்கூடிய இந்த நல்ல விழாவில் எல்லோரும் பெருமைப்படுத்தினீர்கள். இது இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் மக்கள் மட்டுமல்ல, இது உலகளாவிய அளவிலும் நம்மளுக்கு ஒருவர் நமது தொப்புள் கொடி உறவாக இந்த நிகழ்வு நடப்பதை போல அமெரிக்காவில் இருந்து இணையவில்லை என்றாலும் கூட இலங்கை மண்ணிலிருந்து இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய நுண்கலைத்துறையினுடைய மேனாள் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் முதுநிலை விரிவுரையாளர்
கலாநிதி சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்களும் இந்த அற்புதமான இந்த இணைப்பில் இணைந்து நம்மோடு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நிகழ்வின் சார்பாக வரவேற்று இந்த அற்புதமான இந்த விவேகானந்தருடைய இந்த நல்ல விழாவில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்த தெருக்கூத்து நாடகம் தொடர்பான இந்த அற்புதமான ஒரு தொன்மை வாய்ந்த நிகழ்வில் இந்த 128வது நாள் நிகழ்வில் இன்று பேராசிரியர் இலங்கை பேராசிரியருடைய அந்த சிறப்புரையும் இங்கு நடைபெற இருக்கின்றது. ஆனால் அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்விலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது மனம் வந்து ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சிறிது 2 நிமிடம் வாழ்த்துரை சொன்னால் மிக நலமாக இருக்கும் என்று சொன்னவுடன் பெருமிதத்தோடு இந்த இணைப்பில் மீண்டும் இணைந்து இன்றைய விவேகானந்தருடைய இந்த 158வது நாள் இந்த ஜெயந்தி விழாவில் நம்மளுக்கு ஒரு நல்லதொரு வாழ்த்து செய்தியை வழங்குமாறு இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய நுண்கலைத்துறையினுடைய மேனாள் தலைவர் பேராசிரியர் அன்புக்குரிய கலாநிதி சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய அற்புதமான நிகழ்வில் நாங்கள் எல்லாம் அழைக்கவில்லை என்றாலும் கூட நம்மோடு இந்த இணைப்பில் இணைந்து மிகச்சிறந்த ஒரு பெருமையை சேர்த்திருக்கின்ற எங்கள் மதுரை மண்ணினுடைய மைந்தராகவும் இசைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராகவும் இன்று உலகளாவிய மக்களால் போற்றி வளர்த்து வரக்கூடிய எங்கள் மம்முத் ஐயா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கக்கூடிய இசை ஆராய்ச்சியாளர், பன்முக வித்தகர், மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர் என்ற பன்முக தன்மையை கொண்ட எங்கள் அன்புக்குரிய ஐயா மம்முத் ஐயா அவர்கள் இந்த இணைப்பில் இணைந்திருப்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். ஏனால் ஐயா அவர்கள் இந்த இணைப்பில் இணைந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனால் இதற்கு காரணம் எங்கள் அன்புக்குரிய நண்பர் சகோதரர் கார்த்திகேயன் ஐயா தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். ஏனால் அவர்தான் அன்பிற்குரிய ஐயா அவர்களை அழைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பேராசிரியர் மம்முத் ஐயாவுடைய அந்த வருகையும் எங்கள் மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளியினுடைய தாளாளர் அன்புக்குரிய சகோதரர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களும் இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கும்பகோணத்தைச் சேர்ந்த மூத்த கலைஞர் அன்புக்குரிய ஐயா குமரப்பன் ஐயாவும் இதில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த தமிழர் தெருக்கூத்து கலைகள் என்ற அந்த அற்புதமான கலைகளை இன்று மேலும் சிறப்பாக 265 நாட்கள் நடத்துவதற்கு முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை ஓராண்டு காலம் நடத்தினாலும் கூட இந்த நிகழ்வை நடத்துவதற்கு 265 நாட்கள் நடத்துவதற்கு துணையாக இருந்து பெருமை சேர்த்து வருகின்ற தமிழர் தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கத்தினுடைய மாநில தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக வீற்றிருக்கின்ற அன்புக்குரிய ஐயா பக்ரிசாமி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இது ஒரு தேசிய விழாவாக இருந்தாலும் கூட இன்று இந்த அற்புதமான நிகழ்வில் குஜராத் மாநிலத்திலிருந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஐயா கடலூரை சேர்ந்த ஐயா முருகையன் ஐயாவுடைய மகள் அன்புக்குரிய சகோதரியார் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். சஞ்சய் என்ற பெயரிலும் ஒரு அறிஞர் பெருமகனார் இணைந்திருக்கின்றார். கேசவன் என்ற பெயரிலும் ஒரு அறிஞர் பெருமகனார் இணைந்திருக்கின்றார். இப்படி இந்த நிகழ்வில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள்லாம் இணைந்து எல்லாம் கலைஞர் பெருமக்கள்லாம் இணைந்து இசை அறிஞர் பெருமக்கள்லாம் இணைந்து இந்த அற்புதமான இந்த ஜெயந்தி விழாவை நாங்கள் கொண்டாடுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இது திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்டாலும் நல்ல அறிஞர் பெருமக்கள்லாம் இணைந்து இந்த அற்புதமான இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் அன்புக்குரிய ஐயா சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நிகழ்வில் அன்புக்குரிய பேராசிரியர் மம்முத் ஐயாவுடைய அந்த அன்பான அந்த வாழ்த்துக்களும் வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று ஐயா அவருடைய அன்போடு ஒரு வேண்டுதலை இங்கு நான் முன்வைக்கின்றேன். இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற இந்த சான்றோர் பெருமக்களை எல்லாம் மீண்டும் வரவேற்று இப்பொழுது காலத்தின் அருமை கருதி இந்த நல்ல நிகழ்வில் இலங்கையில் இருந்து இணைந்து இந்த விவேகானந்தருடைய இந்த அற்புதமான இந்த விழாவை கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்று வாழ்த்துறை நல்க இருக்கின்ற அன்புக்குரிய இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறையினுடைய மேனாள் தலைவரும் தற்போதைய முதுநிலை விரிவுரையாளருமாகிய எங்கள் அன்புக்குரிய நண்பர் சகோதரர் கலாநிதி சுந்தரலிங்கம் சந்திரகுமார் அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்க வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
வருக ஐயா, உங்களுடைய அன்பான வாழ்த்துறையை தருக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அதனுடைய தமிழ்துறை சுவாமி விவேகானந்தருடைய இந்த விழாவை கொண்டாடுவதையிட்டு இலங்கையர் என்ற ரீதியில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் என்னையும் இணைத்துக் கொண்டமைக்கு துறையினருக்கும் பல்கலைக்கழகத்தினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவாமி விவேகானந்தருடைய 158வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற அவருடைய இந்த விழாவில் சிறந்த முறையில் தங்களுடைய ஏற்பாடுகளையும் அவர் பற்றிய தேடல், அவர் பற்றிய பண்பாடு சார்ந்த செயற்பாடுகள், அவர் இளைஞர்களுக்கு இட்டு சென்ற வழிகாட்டல்கள், அவருடைய துறவரம் தொடர்பான பல விடயங்களை இந்த நிகழ்வு எங்களுக்கு மேலும் ஞாபகமூட்டி கொண்டு சென்றிருக்கின்றது. இந்த நிகழ்வானது ஏற்கனவே அம்மையார் கூறியது போன்று இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் அவசியமான, அதனை கேட்டு வாழ்வதற்கான, தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான பல விடயங்களை சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் அதனை வாழ்ந்து காட்டியும் எங்களுக்கு வெளிப்படுத்தியும் சென்று விட்டார் என்று கூறியிருந்தார். மிக முக்கியமான விடயம், இலங்கையினுடைய தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற அதிகமான பாடசாலைகளில் சுவாமி விவேகானந்தருடைய பேர் குறிக்கப்பட்டு அவருடைய பேரோடு பாடசாலைகள் இந்த விழா போயிட்டு இருக்குது. விவேகானந்தருடைய விழா. நீங்க ஐயா இணைப்புல வரலாமா? வாய்ப்பு இருக்குமா? ஒரு 2 நிமிடம் வாழ்த்துறை சொல்லலாமா? சுவாமி விவேகானந்தருடைய புகழ் மேலும் வலுவடைவதற்கு ராமகிருஷ்ண மிஷனூடாக இலங்கை நீங்க வந்து சும்மா ஒரு 2 நிமிடம் நாங்க முடிச்சுட்டா நீங்க ஐயா மெசேஜ் அது பண்ணீங்க. அதனால உங்களுடைய ஒரு வார்த்தை. விவேகானந்தர் மகளிர் கல்லூரிக்கு முன்னால் ராமகிருஷ்ண மிஷன் இருந்து அதிகமான சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல இடங்களிலும் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டு அவருடைய நாமம் வெவ்வேறு துறைகளுக்கும் நபர்களுக்கும் பெயராக பொறிக்கப்பட்டு தொடர்ச்சியாக எங்களுக்கு ஞாபகத்தில் இருந்து கொண்டிருப்பவர். கோயில் திருவிழாக்களில் ராமகிருஷ்ண மிஷன் புத்தக கண்காட்சிகளை வைக்கும் போது சில சிறிய கைநூல்களை அவர்கள் விற்பனைக்கு வைப்பார்கள். சிறிய கைநூல்கள் குறைந்த விலையில். நானும் நாங்கள் குடும்பத்தாருடன் செல்லுகின்ற போது அந்த புத்தகத்தை வாங்கி அவருடைய ஒவ்வொரு சொற்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு நாங்கள் படித்து காட்டி ஞாபகப்படுத்தி வாழ்க்கையோடு இணைத்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த அவருடைய 158வது இந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு நடக்கின்ற நிகழ்வு மிகவும் முக்கியமானது என கூறிக்கொண்டு அவருடைய சிந்தனையில் நாங்கள் செயற்படுவோம். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனையும் வசப்படுத்தக்கூடியது. அந்த வகையில் அந்த 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 மனிதருடைய அந்த மனிதருடைய அந்த பெருமையான அவருடைய தத்துவங்கள் நிறைய பேசி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினருக்கும் தமிழ்துறையினருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பேராசிரியர். ஒரு அன்பான ஒரு அழைப்போடு இன்றைய இந்த விவேகானந்தருடைய இந்த அற்புதமான இந்த ஜெயந்தி விழாவில் நல்லதொரு வாழ்த்து செய்தி வழங்கி இந்த நிகழ்வை பெருமைப்படுத்திய தாங்களுக்கு நிகழ்வின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இந்த நல்ல நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மதுரை மண்ணினுடைய மைந்தராகவும் மிகச்சிறந்த ஒரு இசை ஆய்வாளராகவும் பண்ண ஆராய்ச்சியாளராகவும் இதற்கெல்லாம் ஒரு காவலராக வீற்றிருக்கின்ற எங்கள் மதுரை மண்ணினுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய
எல்லோராலும் மம்மது என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கக்கூடிய எங்கள் பேராசிரியர் மூத்த அறிஞர் பெருமானார் அன்புக்குரிய ஐயா மன்மத ஐயா அவர்கள் ஒரு 2 நிமிடம் இந்த அன்பான இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது. அவரை நிகழ்வின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று ஒரு 2 நிமிடம் அன்பான ஒரு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருக ஐயா, உங்களுடைய அன்பான அந்த வாழ்த்துறையை தருக. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் ஐயா. பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய சந்திரகுமார் பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை நம்முடைய பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா இங்கே நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் பேராசிரியர் சத்தியமூர்த்தி அவர்களை பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோரையும் போல இந்த நிகழ்ச்சியை நான் காண்பதற்கு மிக ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற என் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அதே போல இன்றைய அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் இத்தாலி நாட்டில் இருந்து இணைந்திருக்கின்ற பெருமைக்குரிய கவிஞராக வீட்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு நாடக செயல்பாட்டாளராக எங்களோடு மிக ஒரு இணக்கமான ஒரு உறவையும் நட்பையும் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த கவிஞர், இத்தாலி நாட்டை சார்ந்தவர் அன்புக்குரிய ஐயா. இப்பொழுதுதான் அன்போடு அழைத்தேன். எனக்கு ஒரு வாழ்த்து செய்தி ஒரு பதிவு செய்திருந்தார். நான் அன்போடு அழைத்த பொழுது இந்த மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் வாழ்த்து செய்தி வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் கண்டிப்பாக நான் இணைந்து வாழ்த்து செய்தி வழங்குகின்றேன் என்று பெருமிதத்தோடு இந்த நிகழ்வில் இணைந்து பல்வேறு பணிச்சூழல்களுக்கும் இடையில் இந்த இணைப்பில் வருகை தந்திருக்கின்ற பெருமைக்குரிய இத்தாலியினுடைய கவிஞர், மிகச்சிறந்த ஒரு நாடக செயற்பாட்டாளர், மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட அறிஞர் பெருமகனார் நம்மோடு இந்த விவேகானந்தருடைய இந்த அற்புதமான 158வது ஜெயந்தி விழாவில் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஒவ்வொன்றுமே எதிர்பாராத ஒரு நிகழ்வா அறிஞர் பெருமக்களாக இதில் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அந்த வகையில் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பெருமைமிகு அறிஞர் பெருமகனார் கவிஞர் அந்தோணி பிள்ளை ஐயா அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற எங்களுடைய சிந்தனை சித்தனம் வள்ளுவன் தத்துவ வாக்கினை தன்னுடைய தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு இந்த காமராஜர் பல்கலைக்கழகம் எமது மண்ணிற்கு தமிழிற்கு ஈண்டெடுத்த பல அறிஞர்களின் வரிசையிலே எங்கள் முனைவர் சத்தியமூர்த்தி அவர்களையும் எங்களுக்கு இந்த மண் தந்திருக்கு என்ற வேளையிலே நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டும் இன்றைய 158வது நினைவை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற அந்த சிந்தனை சிற்பியினுடைய தத்துவ வாக்கிற்கொப்பாக பல பேரறிஞர்களையும் பல உத்தமர்களையும் இந்த மண்ணிலே பிறந்து இறைவனாக வாழ்ந்து எங்களுக்கு நன்னறிகளை தந்தவர் என்ற வரிசையினிலே விழுந்த அடிகளார் அவர்கள் எங்களுக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷம். அவர்களுடைய அந்த ஆற்றுகையையும் அவருடைய நினைவேந்தலையும் அவருடைய வழிமுறைகளையும் பின்பற்றி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த அளப்பெரிய ஒரு பங்களிப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டாலும் எங்கள் மண் நீண்ட மக்களை எனது மனதிலே நிறுத்திக் கொண்டு உங்களை போற்றுகின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்கள் பணிகள் தொடர வேண்டும். இப்பேற்பட்ட இந்த மகத்தான உத்தமர்களும் இந்த மகத்தான இறை தூதர்களும் எங்கள் மண்ணிலே வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எங்கள் தமிழ் எங்களுக்கு தந்த ஒரு பொக்கிஷமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டும் அதன் வழி அதன் பால் நாங்கள் நடந்து கொண்டும் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட இந்த உத்தமர்களுடைய வாழ்வியலையும்
இந்த உத்தமர்களுடைய நன்னெறிகளையும் இந்த உத்தமர்களுடைய வாழ்க்கை தந்த வாழ்வியல்களையும் நாங்கள் அறநெறி போல மறைநெறியாக பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த வாழ்வின் நெறிமுறையிலே நாங்கள் நின்று இந்த உலகத்திற்கு நல்ல கைங்காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த துணிகரமான ஒரு செயற்பாட்டை இன்றைய இந்த காலகட்டத்திலும் இந்த சமூக இடைவெளிகளிலும் இந்த இயற்கையை நாங்கள் அழித்து விட்டோம். அந்த இயற்கை கொடுத்துகின்ற பாடங்களின் வழியாக இந்த இயற்கையை நாங்கள் பேண வேண்டும். அந்த இயற்கையை பேணுவதற்காக இந்த அறிஞர்கள், இந்த பெரியவர்கள், இவர்கள் எப்பேற்பட்ட உத்தமமான செயற்பாடுகளை எங்களுக்கு தந்தார்கள். அந்த செயற்பாட்டில் இருந்து நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறைகளை போற்றுவதாகவும் அதை ஏற்றுவதாகவும் தீவிரமாக விளங்கிக் கொண்டு இந்த காமராஜர் பல்கலைக்கழகம் தந்த எங்கள் சத்தியமூர்த்தி அவர்களுடைய உன்னத வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய விவேகானந்த அடிகளார்களுடைய உன்னத வழியிலே செல்ல வேண்டும். அவர்போல் பல உன்னத வழியிலே சென்று இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மக்களிற்கு நாங்கள் ஆற்ற வேண்டிய கடப்பாடுகளிலிருந்து எள்ளளவும் விடுபடக்கூடாது என்கின்ற ஒரு அளப்பெரிய ஒரு தத்துவத்தை செய்து கொண்டிருக்கின்ற உங்களை புலம்பெயர்ந்து வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். வாழ்க உங்கள் பணிக்கு, வளர்க தமிழ் போல் வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய அன்பான அந்த வாழ்த்துறைக்கு இந்த நிகழ்வில் இணைந்து நீங்கள் பெருமை சேர்த்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அழைத்தவுடன் இந்த நிகழ்வில் வருகை தந்து இந்த நிகழ்வை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் இந்த மண்ணிற்கும் தாங்கள் செய்த ஒரு அளப்பரிய ஒரு பங்காக, விவேகானந்தருக்கு செய்த ஒரு பெரிய தொண்டாக இந்த நேரத்தில் நாங்கள் எண்ணி மகிழ்கின்றோம். உங்களுடைய மனிதநேய பண்பு இந்த நேரத்தில் மிகுந்த ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பண்பாக எண்ணி இந்த நிகழ்வில் ஒரு 2 நிமிடத்திற்கு முன்பாக அழைத்த உங்களை மனமுந்து ஏற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கி இந்த அற்புதமான இந்த விவேகானந்தருடைய 158வது இந்த ஜெயந்தி விழாவில் பங்கேற்று பெருமை சேர்த்தமைக்கு இத்தாலி நாட்டிலும் இருந்து ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் பெருமகனார் வருகை தந்து பெருமை சேர்த்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கும் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்தபடியாக நன்றிங்க. அடுத்தபடியாக இந்த நிகழ்வில் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞராக, மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நெறியாளராக, அது மட்டுமல்லாது பல்வேறு நிலைகளில் தன்னை வளப்படுத்தி கொண்டு இந்த மொழிக்காகவும் இந்த கலைக்காகவும் தன்னுடைய பண்பாட்டிற்காகவும் கலாச்சாரத்திற்காகவும் மிகச்சிறந்த அளப்பரிய பணிகளை செய்து வருகின்ற திருச்சி மாநகரிலே மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக வீற்றிருக்கக்கூடிய, இன்று உலகளாவிய அளவில் கல்விக்கண் திறந்து பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சி ஜமால் முகமது கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய இணை பேராசிரியர், எங்கள் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாசத்திற்கும் உரிய அன்புக்குரிய சகோதரர் பேராசிரியர் யூனஸ் ஐயா அவர்களை இப்பொழுது வாழ்த்துரை வழங்க வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கண்ணே. கொஞ்சம் மேல ஏறி உட்காருங்க. கொஞ்சம் மேல கொஞ்சம் ஏறி உட்காருங்க. கொஞ்சம் நன்றிண்ணா. போதுமா இது? போதுண்ணே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணே. இன்றைய நாள் உண்மையிலேயே இளைஞர்களுடைய எழுச்சி தினமாக, இளைஞர்களுக்கெல்லாம் எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடுகின்றவரை நில்லாது செல்மின் என்கிற அறவுரை உரைத்த, அன்புரை சொன்ன நம்முடைய ஞான முரசாக திகழ்கிற விவேகானந்தருடைய பிறந்த நாள். அதை கருத்திலே எடுத்துக்கொண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் புலத்தினுடைய தலைமையில் தலைவராக வீற்றிருக்கிற என் அன்பிற்குரிய இளவல் முனைவர் சத்தியமூர்த்தி அவர்களை நான் முதலிலே வாழ்த்துகிறேன். ஏனென்றால் ஒரு இளைஞர் எப்படி பலமாக இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய பலம் சேரும் என்பதற்கு ஒரு அழகிய நடைமுறை எடுத்துக்காட்டாக இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இளைஞனாக திகழ்கிற என்னுடைய அன்பு இளவல்
முனைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் நீடூழி வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு 128வது நாள். நான் ஒரு 4-5 நாட்களாக இந்த இணைப்பிலே வந்து இந்த நிகழ்வுகளை நான் கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கிறேன். மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. 300 நாட்கள் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த சாதனையை மிக சாதாரணமாக செய்கிற ஆற்றல் சத்தியமும் கீர்த்தியும் மிக்க தம்பி சத்தியமூர்த்திக்கு மனதிலே அது வித்தாக விளைந்திருக்கிறது. அது நம்முடைய தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கெல்லாம் சத்தியமூர்த்தி ஒரு மிகப்பெரிய சொத்தாக மாறியிருக்கிறார் என்பது என்னை போன்ற அவரை பார்த்து மகிழ்கிற, அவர் வளர்ந்த அந்த வளர்ச்சியை கண்டு திளைக்கிற அந்த அண்ணன் என்கிற உரிமையிலே அவரை நான் மிக பலவாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சிறிது நேரத்திலேயே மிகப்பெரிய நம்முடைய இசைப்பேரறிஞர் நாகூர் மீரான் மஹ்மூத் அவர்களை ஒரு 2 நிமிடத்திலே அவரை இணைப்புக்கு அழைத்து வந்தும் பிரிட்டனிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆன அந்த ஏற்பாடுகளை மதுரையிலே அவரது அறையிலே இருந்து கொண்டு செய்கிற ஆற்றல், அதே போல எங்களுடைய திருச்சியில இருக்கிற உருமு தனலட்சுமி கல்லூரியினுடைய பேராசிரியையை நல்ல புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், அவரை அழைத்து சிறப்பாக ஒரு அரை மணி நேர உரையை கேட்க செய்த அந்த நிலையை நான் மிகுந்த மனதோடு, திறந்த மனதோடு பாராட்டுகிறேன். இன்னொன்று, இந்த தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசான் பக்கிரிசாமி அவர்களோடு இணைந்து அவர் அன்றாடம் நடத்தி செல்லுகிற பாங்கு உண்மையிலேயே எப்படி இந்த சிந்தனையை அவர் மனதிலே உருவாக்கி செயல்படுத்தினார் என்பது உண்மையிலே கின்னஸ் சாதனையிலே கண்டிப்பாக இது இடம்பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இளவலுக்கும் அந்த கலைஞர்களுக்கும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அனைவரையும் வாழ்த்தியவனாக வணங்கியவனாக தம்பி சத்தியமூர்த்தி இது போன்ற சாதனைகளை மீண்டும் நிறைய செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்தி, என்னையும் இதிலே உரையாற்றுவதற்கு வாழ்த்து உரை வழங்குவதற்காக அழைத்த அந்த பேருள்ளத்தினுடைய அன்பை எண்ணி அவருக்கும் நன்றி செலுத்தியவனாக நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அன்பான அந்த வாழ்த்தலுக்கும் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கும். இன்றைய நிகழ்வில் இணைந்து எனக்கு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு குறுஞ்செய்தி வந்தது, ஆகா அண்ணன் இணைந்திருக்கின்றார், சரி பரவாயில்லை அண்ணனையும் பேச சொல்லலாம் என்ற எனக்கு ஒரு ஆசை. இருந்தாலும் அழைத்தமைக்கு பெருமிதத்தோடு வருகை தந்து இந்த நல்ல ஒரு 158வது இந்த விவேகானந்தருடைய ஜெயந்தி விழாவில் நல்ல ஒரு வாழ்த்துரை வழங்கி பெருமைப்படுத்திய தாங்களுக்கு நிகழ்வின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் நம்மோடு இணைந்து இன்றைய இந்த தெருக்கூத்து நாடகத்திற்கு தலைமையேற்க வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர், மதுரையில் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை மதுரையிலும் சிவகங்கை மாவட்டத்திலும் மவுண்ட் லிட்ரா ஜி என்ற ஒரு அற்புதமான ஒரு பள்ளியை நிறுவி பல்வேறு அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கெல்லாம் பல்வேறு அடியாமை இருளை விரட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தை அங்கு அற்புதமாக நிறுவி அதன் வாயிலாக பல்வேறு பணிகளை, சமுதாய பணிகளை, அது மட்டுமல்லாது நமது வேளாண்மையை பாதுகாத்து வரக்கூடிய விவசாய பணிகளை என்று பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பரிணாமத்தை செய்வதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக பணிகளையும் இணைந்து நாங்கள் எல்லாம் பல்வேறு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது விவேகானந்தருடைய இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் அவரையும் நான் வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட போது அவரும் மனம் வந்து நான் இணைகின்றேன் என்று பெருமிதத்தோடு இணைந்து இந்த நல்ல நிகழ்வில் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மதுரை திருச்சி மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளியினுடைய நிறுவன தலைவராக வீற்றிருந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வருகின்ற அன்புக்குரிய சகோதரர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களை இப்பொழுது 2 நிமிடம் வாழ்த்துரை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடமும் வருகின்றேன். நன்றி, வணக்கம். மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் ஐயா.
வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு அற்புதமான ஒரு திருநாள், இளைஞர்களுக்கான எழுச்சி நாள். பண்பாடு காத்த வீரனாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு இன்னைக்கு தன்னை ஒரு உறவினராக கருதி கொண்டிருக்கக்கூடிய விவேகானந்தருடைய பிறந்த நாள். இந்த ஒப்பற்ற பிறந்த நாள் அன்று எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இத்தனை பெரிய அறிஞர் பெருமக்களை, இத்தனை பெரிய கலைஞர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பளித்த எனது அன்பிற்குரிய ஆசான் திரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான அனுபவங்களை எனக்கு பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. சிறு வயதிலே விவேகானந்தா கேந்திரம் நடத்திய அந்த பயிற்சி தேர்வுகளிலே வெற்றி அடைந்து கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய விவேகானந்த கேந்திரத்திலே அந்த சிறப்பு பயிற்சியை பெற்ற அந்த நினைவுகளை நான் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்தது. நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பதை போல சத்தியமூர்த்தி ஐயா போன்ற நல்ல மக்களினுடைய அந்த முயற்சியினாலே இன்னைக்கு இது போன்ற ஒரு நல்லதொரு நிகழ்வுகள் 128 நாட்கள் அல்ல, இன்னும் பல்லாயிரக்கணக்கான நாட்கள் இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு அடுத்த தொடங்கவிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே தலைமை உரை என்று. ஆனால் முன்னதாக கலந்து கொண்டதனாலே ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவை, அற்புதமான நண்பர்கள், இலங்கை இணைந்திருக்கிறது, இத்தாலி இணைந்திருக்கிறது, பல்வேறு தேசங்கள் இங்கே இணைந்திருக்கிறது, எனது மக்கள் இசை கலைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் ஒரு புள்ளியில இணைத்த அன்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் இந்த பொன்னான நாளில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக எல்லோரையும் இன்று நம்மை இந்த நிகழ்வில் நினைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்று நம்முடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயனாக இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய பெருமையை நாள்தோறும் பரப்புவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியேற்றுக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடமும் இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தங்களுடைய அன்பான ஏற்பிற்கும் இன்றைய நிகழ்வில் அன்பாக கலந்து கொண்டு இளைஞராக வீற்றிருந்து விவேகானந்தருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை தெரிகின்றது. இணைப்பில் இணைந்து வாழ்த்துறை வழங்கியமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இன்றைய அற்புதமான இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் என்ற பன்முகத்தன்மையோடு, கவிஞர்கள் என்ற பன்முகத்தன்மையோடு இணைந்து இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணத்தில், வாழ்த்துறை வழங்கிய இந்த தருணத்தில், சிறப்புரையாற்றிய நல்ல தருணத்தில் நம்மளையெல்லாம் நம்மளது தமிழனுடைய தொன்மையையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற கலை வடிவமாக இருக்கின்ற இந்த திருக்கூத்து கலைகள் என்று சொல்லக்கூடிய நமது மனதிலெல்லாம் நீங்காது குடிகொண்டு போயிருக்கின்ற இந்த அற்புதமான இந்த கலை வடிவத்தை பாதுகாத்து போற்றி வளர்த்து அதற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதராக வீற்றிருக்கின்ற தமிழ்நாடு தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக வீற்றிருந்து இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பகுதியாக தென்மார்க்காடு மாவட்டத்தில் ஒரு விடிவெள்ளியாக வீற்றிருக்கின்ற பெருமைக்குரிய கலைஞர், தமிழக அரசினுடைய கலை நன்மணி விருது பெற்ற அன்புக்குரிய ஐயா பக்ரிசாமி ஐயா அவர்களை ஒரு 2 நிமிடம் இந்த அன்பான நிகழ்வில் அவர்களும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை காலம் தாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கினோம். அதனால் ஐயா அவர்களும் இந்த அன்பான நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வருக ஐயா, உங்களுடைய அன்பான அந்த வாழ்த்துறையை தருக. வணக்கம். வணக்கம் ஐயா. இனிய பொன்மான நேரத்தில் இணைய வழியில் இணைந்திருக்கும் தமிழியல் துறையைச் சேர்ந்த என் தாய் தமிழ் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மேலை நாடுகளிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய என்னருமை இன உடன்பிறப்புகளுக்கும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய நல்ல இதயங்களுக்கும் தமிழை வளர்ப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களுக்கும் இந்த இணையதளத்திலே இணைந்த நல்ல உள்ளங்களுக்கும் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விளங்கக்கூடிய அம்பேத்கர் வீரத்துறவி ஐயாவின் இந்த பிறந்த பொன்னாளிலே, அவர் திருநாளிலே
அனைவரும் பேசியிருக்கின்ற விதத்தை பார்த்தால் மிகவும் மனம் புலகாங்கீதம் அடைகிறது. சகோதரி அம்மையார் பேசுகின்ற போது சொன்னார், அமெரிக்காவில் சென்று நமது வீரத்துறவி சகோதர சகோதரிகளே, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் என்று அழைத்தார் என்று. உண்மையிலே நமக்கு அது வழக்கு சொல்தான். இன்று மேடை ஏறுகின்ற பொழுதெல்லாம் சகோதர சகோதரிகளே என்று பேசுவது நம் வழக்கம்தான். ஆனால் ஒரு அமெரிக்காவில் சென்று இப்படிப்பட்ட உரையாற்றிய அந்த இளைஞர்கள் எழுச்சி நாயகனை, வீரத்துறவியை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் அம்மையார். அதை போலவே எனக்கு பெயர் சரியாக தெரியவில்லை, எங்கள் பாசத்திற்குரிய ஐயா சத்தியமூர்த்தியை இளவல் என்று அழைத்தார். உண்மையிலே அதை பார்க்க, அந்த உறவுகளின் கோணத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய உறவு எவ்வளவு நெடிய ஒரு ஆலமரமாக விளங்கியிருக்கு என்பதை என்னால் உணர முடிந்தது. இந்த நன்னாளிலே, பொன்னாளிலே இப்பொழுது வளர்ந்து வரும் ஒவ்வொரு கலைஞர்களும் ஆன்மீகத்தை பரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இனிமேலும் அந்த வீர துறவியைப் போல என்னருமை தெருக்கூத்து கலைகள் அனைவரும் இந்த தெருக்கூத்து கலைக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் வணங்கியும் கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு இக்கலை முடியக்கூடாது என்று ஒவ்வொரு தலைமுறையும் அரும்பாடுபட்டு காத்துக் கொண்டிருக்கிறது, அதை வளர்த்துக் கொண்டு வருகிறது. அதை போலவே சுகதுக்கங்களை மறந்து தெருக்கூத்து கலைகள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஐயா சத்தியமூர்த்தி ஐயாவோடு தோள் கொடுத்து இந்த 365 நாட்களையும் முடித்துவிட்டு இன்னும் எங்கே இருக்கிறது எங்களுக்கு நாட்கள் கொடுங்கள் என்று கேட்கின்ற நிலை ஒவ்வொரு கலைஞருக்கும் உதயமாக வேண்டும். அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க இந்த தெருக்கூத்து கலைஞர்கள், வளர்க இந்த தெருக்கூத்து கலைகள் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய அன்பான அந்த வாழ்த்துறைக்கு. இந்த நிகழ்வில் இணைந்திருப்பது இது ஒரு பொன்னான ஒரு நாளாக இந்த இனிய நாளை நாங்கள் கண்டு மகிழ்கின்றோம். இந்த நன்னாளிலும் தாங்கள் இணைந்து இதில் வாழ்த்துறை வழங்கியது உண்மையிலேயே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதுதான் ஒரு எழுச்சியையும் தருகின்றது என்பதை சொல்லி நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்கிய தாங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி நிறைவாக இந்த நிகழ்வில் அன்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய மிகச்சிறந்த ஒரு மூத்த கலைஞர், கும்பகோணத்தை சார்ந்த மிகச்சிறந்த மேடை நாடக கலைஞர், அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழக அரசினுடைய விருதாளர் ஐயா கும்பகோணம் குமரப்பன் ஐயா அவர்கள் இப்பொழுது 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார்கள். அவர்கள் வாழ்த்துறை வழங்கிய பின்பு இந்த அற்புதமான நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்பதை சொல்லி இப்பொழுது ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இடமும் வருகின்றேன். நன்றி, வணக்கம். குமரப்பனையா, உங்க மைக் ஆன் பண்ணுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. ஒரு நிமிடம் மட்டும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் அறிவாற்றல் உள்ளவர்களுக்கும் தெருக்கூத்து நாடக நடிகர்களுக்கும் இந்த 158வது நாள் விவேகானந்தர் பிறந்த தின விழாவை சிறப்பாக கொண்டாடிய ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஏனால் ஒரு மூத்த ஒரு கலைஞர், 87 வயதை அகவையை கடந்தவர், மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் என்ற பல்வேறு நிலைகளில் அவரும் இந்த நிகழ்வில் நாங்கள் இந்த நிகழ்வு தொடங்கிய பல்வேறு நாட்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முதலாக இணைப்பில் இணைந்து தன்னுடைய பங்களிப்பை செய்து முழுமையாக இந்த நிகழ்வை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமகனார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை சொல்லி, இந்த நல்ல ஒரு நிகழ்வை நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்த போது இதற்கெல்லாம் மனம் வந்து அனுமதி வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும்
நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு மேலும் துணையாக இருந்து ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்திய எங்கள் பல்கலைக்கழகத்துடைய மதிப்புமிகு பதிவாளர் அம்மா அவர்களுக்கும் ஏனைய அறிஞர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த 158வது ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதற்கு நான் பெருமைமிகு தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குனர் எங்கள் பாசத்திற்குரிய ஐயா முனைவர் பேராசிரியர் ஜெயராகவன் ஐயா அவர்களை அணுகிய பொழுது இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நிலைகளிலும் என்னை ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்தி தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய அந்த 2 நிறுவனமும் இணைந்து நடத்துவதற்கு ஒப்புதலை வழங்கி என்னை பெருமை சேர்த்த இந்த நிகழ்வை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகத்தாரை சார்ந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, இந்த அற்புதமான இந்த நல்ல நிகழ்வை மேலும் நாங்கள் நேற்று பேசிக் கொண்டிருந்தோம். தொலைபேசி வழியாக பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு எனக்கு துணையாக இருந்து ஊக்கப்படுத்தியவர் எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தனி அலுவலர் பிரிவை சேர்ந்த எங்கள் அன்புக்குரிய சகோதரர் முதுநிலை கண்காணிப்பாளர் காப்பே சண்முக ஐயா அவர்கள். சென்ற ஆண்டு நாங்கள் மிகச்சிறந்த முறையில் ஒரு 2000த்திற்கு மேற்பட்ட இந்த மாணவர்களை எல்லாம் இணைத்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என்ற பல்வேறு நிலைகளில் நாங்கள் அந்த நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் நடத்தினோம். எங்கள் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கு நினைவு பரிசுகளும் அவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் வழங்கி சிறப்பு செய்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு இந்த நிகழ்வை இந்த கொரோனா இடைவெளி காலகட்டம் என்பதனால் நாங்கள் அதை கொஞ்சம் ஒத்திவைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சூழலிலும் இந்த நிகழ்வை எங்கள் துணைவேந்தர் அவரிடம் கேட்ட பொழுது நன்றாக நடத்துவதற்கு அதற்கு ஒத்துழைப்பு ஊக்கமும் தந்து இந்த நல்ல நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்த துணையாக இருந்த எங்கள் அன்புக்குரிய சகோதரர் எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய முதுநிலை கண்காணிப்பாளர் காப்பே சண்முக ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்தான், ஐயா நீ என்ன இந்த ஆண்டு நிகழ்ச்சி நடத்தலையா அப்படின்னு கேட்டார். என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டார். அப்பதான் ஆகா பிறந்த நாள் விழா என்று சொன்னவுடன் உடனே நாங்கள் அனுமதியை பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டு அப்பொழுதுதான் எங்கள் அன்புக்குரிய சகோதரியார் திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய தலைவராக வீற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரியார் விஜயசுந்தரி அம்மா அவர்களை கேட்ட பொழுது கண்டிப்பாக நமது முதல்வர் அவரிடம் நான் கேட்கின்றேன், கேட்டு நான் அதற்கான அனுமதியை பெறுகின்றேன் என்று சொன்னார்கள். நானும் அன்புக்குரிய சகோதரர் திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய முதல்வராக வீற்றிருக்கின்ற தமிழ் துறையினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர், தற்போது தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றியிருந்தாலும் கூட அவர் அந்த கல்லூரியினுடைய உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய முதல்வராக வீட்டிலிருந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வருகின்றார். அவரையும் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது கண்டிப்பாக இணைந்து நடத்துவோம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அம்மையார் விஜயசுந்தரி அவர்களையும் தமிழ்துறை தலைவரிடம் தொடர்பு கொண்டு பேசுங்கள் என்று சொன்னார்கள். நானும் அன்போடு இதெல்லாம் எங்களுடைய நட்பின் அடிப்படையில் அவர்களிடம் பேசி தொடர்பு கொண்ட பொழுது கண்டிப்பாக இணைந்து நடத்துவோம் என்று சொன்னார்கள். நீங்கள் தான் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று பேராசிரியர் அவரிடம் சொன்ன பொழுது கண்டிப்பாக நான் உரை நிகழ்த்துகின்றேன், நமது மாணவர்களும் அதில் பங்கு பெறுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வு நடத்துவதற்கு துணையாக இருந்து ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்திய உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்தது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்ததொரு உரை நிகழ்த்தி சிறப்புரை நிகழ்த்தி பெருமை சேர்த்த அன்புக்குரிய சகோதரியார் தமிழ் துறையுடைய தலைவர் முனைவர் விஜயசுந்தரி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி அவர் துறை சார்ந்த மாணவர்களுக்கும் நன்றியை சொல்வதோடு இந்த அற்புதமான நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்த மதுரையின் மிகச்சிறந்த ஒரு சேவை நிறுவனமாக வீற்றிருக்கின்ற சமூக சேவா ஆன்மீக விழிப்புணர்வு மையத்தினுடன் சார்பாக இந்த நிகழ்வை இணைந்து நடத்துவதற்கு துணையாக இருந்த அன்புக்குரிய அதனுடைய தலைவர் ஐயா அவர்கள், அதனுடைய பொருளாளராக வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய சண்முக ஐயா அவர்கள், இப்படி பல்வேறு அந்த நிறுவனத்தை சார்ந்த அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி மகிழ்வதோடு இந்த நிகழ்வை நான் தொடங்கி இந்த கலைஞர்கள் எல்லாம் இதில் இணைய வேண்டும், அவர்களுக்கும் இதில் உரையாற்ற ஒரு இடத்தை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் ஒரு 4 மணிக்கு 4:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் 4 மணிக்கு தொடங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் இதை ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது உரிய காலமும் ஆகிவிட்டது. ஆனால் இருந்தாலும் இந்த நல்ல நிகழ்வில் நாங்கள் அழைக்காமல் பல அறிஞர் பெருமக்கள் மனமும் வந்து இதில் இணைந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நண்பர்களுடைய அந்த அற்புதமான ஒரு உறவின் காரணமாக எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்து நம்மளுக்கு நல்லதொரு
சிறப்புரையை நிகழ்த்திய வாழ்த்துறையை நிகழ்த்திய இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய அன்புக்குரிய நண்பர், மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக விட்டிருக்கின்ற இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய நுண்கலைத்துறையினுடைய மேனாள் தலைவர் அன்புக்குரிய நண்பர் கலாநிதி சுந்தரலிங்கம் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மகிழ்கின்றோம். அதே போல இந்த நல்ல நிகழ்வில் மிகச்சிறந்த எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனால் மன்முத ஐயாவை பற்றி எல்லோரும் நன்கு அறிவார்கள். மிகச்சிறந்த இசையாசிரியர், மிகச்சிறந்த பண்ண ஆராய்ச்சியாளர், பல்வேறு நிலைகளில் இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர், இசையாசிரியர் எங்கள் அன்புக்குரிய முகமது ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு உண்மையிலேயே இணைந்திருப்பது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஏனால் அவரெல்லாம் மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞராக வீட்டிருந்தாலும் எல்லோரோடும் அன்போடும் இணக்கமாக பழகக்கூடிய ஒரு மாமனிதர். ஆனால் இந்த இணைப்பில் இணைந்து நான் அவரை அழைக்க கூட இல்லை, நீங்க வாழ்த்துறை வழங்குங்கள் என்று சொல்லவில்லை. இணையத்தில் வாயிலாக தான் அன்போடு அழைத்தேன். மனவுந்து இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி பெருமை சேர்த்த எங்கள் மதுரை மண்ணினுடைய மைந்தர், மிகச்சிறந்த பண் ஆராய்ச்சியாளர் என்று எல்லோராலும் அழைக்கக்கூடிய அன்புக்குரிய பேராசிரியர் முகமது ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் பெருமையோடும் அவரை வணங்கி அவருக்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். அதே போல இன்னும் நாம் வணங்கத்தக்க அடுத்த ஒரு பெருமகனார் அன்புக்குரிய இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பெருங்கவிஞர் அன்புக்குரிய அந்தோணி பிள்ளை ஐயா அவர்கள். அவர் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு குறுஞ்செய்தியை புலனத்தில் வாயிலாக அனுப்பியிருந்தார்கள். நான் அழைத்தேன், சரி ஐயா அவர்களை அழைக்கலாம், அவரையும் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லலாம் என்று ஒரு எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் தொலைபேசி வாயிலாக உடனே அழைத்த பொழுது அழைப்பை எடுத்தார். என்ன ஐயா நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு பின்பு நான் சொன்னேன், இந்த மாதிரி விவேகானந்தருடைய 158வது விழா சென்று கொண்டிருக்கின்றது, தாங்கள் இணைந்து ஒரு வாழ்த்துறை வழங்கினால் உடனடியாக இணைந்தால் நன்றாக இருக்கும், நிகழ்ச்சி நிறையும் தருவாயில் இருக்கின்றது என்று சொன்னவுடன் வண்டியை அங்கே சென்றுகின்ற பணிகளுக்கு சென்ற போது இடையிலேயே வண்டியை நிறுத்தி சாலை ஓரத்திலே நிறுத்தி வாழ்த்துறை வழங்கி நம்மளுக்கெல்லாம் பெருமை சேர்த்த இத்தாலி நாட்டை சார்ந்த மிகச்சிறந்த கவிஞர், மிக அற்புதமான கவிஞர். இந்த நாடகத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இங்கு சிறப்புரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள், தலைமை உரையாற்றியிருக்கிறார்கள், மிகச்சிறந்த உரை நிகழ்த்தினார்கள். மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த ஆய்வாளர், நாடக செயற்பாட்டாளர் என்ற பன்முகத்தன்மையோடு வீட்டிருக்கின்ற பெருமைமிகு ஐயா இத்தாலி கவிஞர் ஐயா அந்தோணி பிள்ளை ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைய அற்புதமான இந்த நல்ல இணைப்பில் நாங்கள் அழைக்கவில்லை என்றாலும் கூட, ஆனால் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பொங்கல் அன்று மிகச்சிறந்த நம்மளுக்கு தலைமை உரையாற்றி இந்த நாடகத்தை நிகழ்வை சிறப்பிக்க இருந்த எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருச்சி ஜமால் முகமது கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய இணை பேராசிரியர் அன்புக்குரிய யூனஸ் அண்ணன் அவர்கள் இந்த இணைப்பில் இணைந்ததை நான் பார்க்கவில்லை. இருந்தாலும் அவருடைய அந்த அனுப்பிய குறுஞ்செய்தியை வைத்துக் கொண்டு நான் பார்த்தேன், அவரை அழைத்தேன். அவரும் மனம் வந்து இந்த இணைப்பில் இணைந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த 158வது இந்த ஜெயந்தி விழாவை மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துறை வழங்கி பெருமை சேர்த்த எங்கள் அன்புக்குரிய சகோதரர் தமிழ் துறையினுடைய ஜமால் முகமது கல்லூரியுடைய மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக, மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக வீட்டிருக்கின்ற யூனசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். அதே போல இந்த நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்த எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் மதுரை மண்ணின் மட்டுமல்லாது சிவகங்கை மண்ணினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளியினுடைய நிறுவன தலைவராக வீட்டிருந்து பெருமை சேர்த்து வருகின்ற எங்கள் அன்புக்குரிய சகோதரர் முனைவர் பால கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எல்லாவற்றிற்கும் மேலாக கல்வியாளர்களாக கூடுகின்ற இந்த கூட்டத்தில் இன்று ஒரு கலைஞரும் இந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடியது உண்மையிலேயே மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இருவரும் மூத்த அறிஞர் பெருமக்கள், அன்புக்குரிய இன்று கலைஞர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த கலைகளை வளர்த்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக வீட்டிலிருந்து மிகச்சிறந்த அளப்பரிய பணியை செய்து வருகின்ற அன்புக்குரிய ஐயா மூத்த அறிஞர் தமிழக அரசினுடைய விருதாளர் பக்ரிசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்வில் மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துறையை வழங்கி நம்மளை எல்லாம் பெருமை சேர்த்த மூத்த கலைஞர், எல்லாவற்றிற்கும் இந்த இணைப்பில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றை விட மூத்த ஒரு கலைஞர், மூத்த அகவை நிறைந்தவர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா கும்பகோணத்தைச் சேர்ந்த குமரப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் பெருமையோடு பதிவு செய்து இந்த நல்ல நிகழ்வில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள்,
ஆய்வறிஞர்கள், கலைஞர் பெருமக்கள் எல்லோரும் இதில் இணைந்து நீங்கள் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், பெருமை சேர்த்தீர்கள். இந்த நல்ல நிகழ்விற்கு கலந்து கொண்டு பெருமை சேர்த்த தாங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி பாராட்டி, இந்த இணைப்பில் எங்களுக்கு பல்வேறு நிலைகளில் இந்த இணைப்பில் இணைந்து பெருமை சேர்த்து இந்த நிகழ்வை ஊக்கப்படுத்திய உருமு தனலட்சுமி கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய மாணவ செல்வங்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும், அதே போல எங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நன்றிகளை சொல்லி, அதே போல தேசிய சமூக சேவா ஆன்மீக மையத்தினுடைய விழிப்புணர்வு மையத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை சொல்லி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நல்ல நிகழ்வை இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற திருவண்ணாமலையைச் சேர்ந்த அன்புக்குரிய நாடக ஆசிரியர் அன்புக்குரிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அதே போல இந்த நல்ல நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற நாடக கலைஞர், மிகச்சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் அன்புக்குரிய ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கும், அதே போல இந்த நல்ல நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வை இணைந்து நடத்துவதற்கு துணையாக இருந்து பெருமை சேர்த்த தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் பெருமை மிகு பேராசிரியர் முனைவர் கோ விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும், ஏனைய சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த நல்ல நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் நடத்துவதற்கு துணையாக இருந்து ஊக்கப்படுத்திய உருமு தனலட்சுமி கல்லூரியினுடைய முதல்வர் அன்புக்குரிய சகோதரர் பேராசிரியர் முனைவர் ER ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாய் மிக அற்புதமான உரை நிகழ்த்தி உலகளாவிய அளவில் மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு பேராசிரியராக வீற்றிருந்தாலும், உலக புகழ் பெற்றிருந்தாலும், எப்போதும் அன்பாக அழைத்தால் கண்டிப்பாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அன்போடு இணைந்து மறுக்காமல் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு அன்போடு வருகை தந்து எந்த ஒரு நிகழ்விலும் அழைத்தவுடன் கலந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க பேராசிரியர் உரும தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய தலைவர் எங்கள் அன்புக்குரிய சகோதரியார் முனைவர் விஜயசுந்தரி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையிலேயே நான் நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்து, இந்த நல்ல நிகழ்வில் இணைந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி, இந்த நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு துணையாக இருந்து ஊக்கப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி, இந்த விவேகானந்தருடைய 158வது இந்த ஜெயந்தி விழாவை உண்மையிலேயே எல்லோராலும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாமனிதருக்கு இன்றைய இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை சொல்லி, இந்த நல்ல நிகழ்வு நடத்துவதற்கு துணையாக இருந்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி இடமமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.